जय ओम विष्णुपाद परमहंस परिव्राजकाचार्य अष्टोत्तर श्रीमद डिवाइन ग्रेस अभय चरणारविंद भक्तिधाम स्वामी श्रील प्रभुपाद की। ISKCON founder Raj Baby founder savior of the whole world जगत गुरु श्रील प्रभुपाद की। अनंत कोटि वैष्णव वृंद की, नामाचार्य श्री हरिदास ठाकुर की, भक्ति देवी तुलसी महारानी की, ग्रंथराज श्रीमद् भागवतम की, निताय गौर प्रेमानंदे। All glories to assembled devotees, all glories to assembled devotees, Hare Krishna. All glories to assembled devotees, Hare Krishna. All glories to Shri Guru and Gauranga. All glories to Srila Prabhupada ki. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Narayanam namaskritya naram chaiva narottamam devim saraswatim vyasam tato jayamudirayet nashtaprayesha bhadreshu नित्यं भागवत सेवया भगवति उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्टिकी। श्रीमद् भागवतम முதலாம் காண்டம் 15 அத்தியாயம் பதம் 38. ஸ்வராட் பௌத்ரம் வினயினம் स्वराट पौत्रं विनयिनं स्वराट पौत्रं विनयिनं आत्मनः सुसमं गुणैः आत्मनः सुसमं गुणैः आत्मनः सुसमं गुणैः तोय नीव्याः पतिं भूमेः तोय नीव्याः पतिं भूमेः तोय नीव्याः पतिं भूमेः अभ्यषिञ्चत् अभ्यषिञ्चत् गजाह्वये गजाह्वये अभ्यषिञ्चत् गजाह्वये अभ्यषिञ्चत् गजाह्वये। स्वराट् पौत्रं विनयिनम् आत्मनः सुसमं गुणैः तोयनीव्याः पतिं भूमेः अभ्यषिञ्चत् गजाह्वये। யாராவது மாதாஜி யாராவது சொல்றீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. स्वराट पौत्रं विनयिनं आत्मनः सुसमं गुणैः तोयनीव्याः पतिं भूमेर् अभ्यषिञ्चत् गजाह्वये। வார்த்தையின் அர்த்தங்களை பின்தொடர்ந்து சொல்லுங்க. ஸ்வராட் சக்கரவர்த்தி, பௌத்ரம் பேரனை, வினயினம் நன்கு பயிற்சி பெற்ற, ஆத்மனஹ அவரை, சுசமம் எல்லா வகையிலும் நிகரான, குணைஹி குணங்களால், தோய நீவ்யாக கடல்களால் சூழப்பட்ட, பதிம் அரசராக, பூமேஹே நிலத்தின், அபியஷிஞ்சத்
சிம்மாசனத்தில் அமர்த்தினார். கஜாஹ்வயே தலைநகரான ஹஸ்தினாபுரத்தில். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளறி சில பிரபுபாத் அருளியது. மொழிபெயர்ப்பு. அதன் பிறகு பயிற்சி பெற்று தமக்கு நிகரான தகுதியை பெற்றிருந்த தம் பேரனை கடல்களால் சூழப்பட்டிருந்த எல்லா நிலத்திற்கும் சக்கரவர்த்தியாக சிம்மாசனத்தில் அமர்த்தினார். மொழிபெயர்ப்பின் பின்துடன் சொல்லுங்க. அதன் பிறகு பயிற்சி பெற்று தமக்கு நிகரான தகுதியை பெற்றிருந்த தம் பேரனை கடல்களால் சூழப்பட்டிருந்த எல்லா நிலத்திற்கும் சக்கரவர்த்தியாக சிம்மாசனத்தில் அமர்த்தினார். யார் அமர்த்தினார்? இல்லை, அமர்த்தியது யாரு? யுதிஷ்டிர மகாராஜ். அமர்த்தியது பரீட்சித் மகாராஜ். ஆமாம், இந்த ஸ்லோகங்கள் வந்து இதுவும் சேர்ந்து இந்த முந்தைய வர ஸ்லோகங்கள் வந்து யுதிஷ்டிர மகாராஜ் அப்புறம் பாண்டவர்களாம் எப்படி அவங்களுடைய அரச அந்த வாழ்க்கையை விட்டு வானப்பிரஸ்தை நோக்கி போகிறாங்க. அவங்க ரிட்டையர்மெண்ட், அவங்களுடைய அந்த வாழ்க்கையை விட்டு அவங்க துறவரம் பூண்டு போகிறாங்க. அவங்க பொருளுரை. கடல்களால் சூழப்பட்டிருந்த பூமியின் மொத்த நிலப்பரப்பும் ஹஸ்தினாபுர அரசரின் ஆட்சிக்கு கீழப்பட்டிருந்தது. யுதிஷ்டிர மகாராஜன் தமது பேரனான பரீட்சித் மகாராஜனுக்கு நன்கு பயிற்சி அளித்திருந்தார். பரீட்சித்தும் அரசருக்குரிய நிர்வாக கடமைகளில் தேர்ச்சி பெற்று விளங்கினார். இவ்வாறாக யுதிஷ்டிர மகாராஜன் பரமபதத்தை அடையும் முன்பாக அவரது சிம்மாசனத்தில் பரீட்சித் மகாராஜன் அமர்த்தப்பட்டார். பரீட்சித் மகாராஜன் தொடர்பாக உபயோகிக்கப்பட்டுள்ள வினயினம் என்ற சொல் குறிப்பிடத்தக்கதாகும். வினயினம் என்றால் நன்கு பயிற்சி பெற்ற. குறைந்தது பரீட்சித் மகாராஜனின் காலம் வரையிலாவது ஹஸ்தினாபுர அரசர் ஏன் உலகப் பேரரசாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார்? உலக மக்கள் அனைவரும் பேரரசரின் நல்லாட்சியில் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருந்தனர் என்பதே இதற்குரிய ஒரே காரணமாகும். தானியங்கள், பழங்கள், பால், மூலிகைகள், விலையுறந்த கற்கள், சுரங்கப் பொருட்கள் போன்றவைகளை பிரஜைகள் போதுமான அளவிற்கு பெற்றிருந்ததால் அவர்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர். மேலும் எல்லா வகையான உடல் துன்பங்களிலிருந்தும் மனக்கவலைகளிலிருந்தும் மற்றும் இயற்கை சக்திகளாலும் பிற ஜீவராசிகளாலும் விளையும் தொல்லைகளிலிருந்து கூட அவர்கள் விடுபட்டிருந்தனர். அது என்னது? எல்லா வகையான தொகை, அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே இதில் அடங்கிடும். உடல், மனசு, மற்ற ஜீவராசி, மொத்தத்தில் எல்லா கவலையும் இருக்காது சொல்கிறாங்க அதில், இல்லையா? சில சமயங்களில் அரசியல் நோக்கங்களுக்காக அரசர்களுக்கிடையில் சண்டை நடந்த போதிலும் மனக்கசப்பு ஏற்படவில்லை. வாழ்வின் மிக உயர்ந்த நோக்கத்தை அடைவதில் அனைவருக்கும் பயிற்சி அளிக்கப்பட்டிருந்தது. இதனால் அற்ப விஷயங்களுக்காக சண்டை செய்து கொள்ளாமல் இருப்பதற்கு போதுமான நல்லறிவை அவர்கள் பெற்றிருந்தனர். கலியுகத்தின் ஆதிக்கம் அரசர்கள் மற்றும் பிரஜைகள் ஆகிய இரு பிரிவினரின் நற்குணங்களையும் படிப்படியாக சீரழித்து விட்டதால் அரசர்களுக்கும் பிரஜைகளுக்கும் இடையில் தீவிர கருத்து வேற்றுமை ஏற்பட்டது. ஆயினும் வேற்றுமையுள்ள இந்த யுகத்திலும் கூட ஆன்மீக லாபமும் இறை உணர்வும் ஏற்பட வாய்ப்புண்டு. இது நம்முடைய தனிப்பட்ட உரிமையாகும். இவ்வாறு பொருளை முடிந்தது. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சக்ஷுருன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீகுரவே நமः. நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்தஸ்வாமின் இதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரசாரிணே நிர்விசேஷ शून्यवादी पाश्चात्यदेशतारिणे. जैव नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंदा. हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे. मूकं करोति वाचालं पंगुं लङ्घयति यत्कृपातमं वन्दे श्रीगुरुं दीनतारं यत्कृपातमं वन्दे परमानन्दमाधवं श्रीकृष्ण चैतन्येश्वरं. நாங்கள் சில ஸ்லோகங்கள் முன்னாடி, அதாவது சில வாரங்கள் முன்னாடி நாங்கள் பார்த்தோம். நாங்கள் யுதிஷ்டிர மகாராஜன் ஒரு முடிவெடுப்பார். என்ன முடிவெடுப்பார்?
முந்தைய ஸ்லோகத்தில் வரும். ஆமாம், கிருஷ்ண லோகத்தை போகிறேன்னு சொல்லிட்டு முடிவெடுப்பார் அவர். பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அவர் வசிப்பிடத்திற்கு சென்று விட்டதையும் யதுகுலத்தின் முடிவையும் கேள்விப்பட்ட யுதிஷ்ட மகாராஜன் பகவானின் வசிப்பிடத்திற்கு திரும்பி சென்றுவிட முடிவு செய்தார். அதற்காக தான் இந்த அதுக்கு தான் இந்த ஸ்லோகத்தில் வந்து யுதிஷ்ட மகாராஜன் சில விஷயங்கள் செய்கிறார். எதற்காக? அவர் முடிவுக்காக. அவர் வந்து கிருஷ்ணன் வசிப்பிடம் வைகுண்டத்துக்கு திரும்பி செல்வதற்காக தன்னுடைய இருக்கிற இந்த கடமைகளாக முடிச்சுவிட்டு பரீட்சித் மகாராஜை வந்து அரியாசனத்தில் அமர்த்திவிட்டு அவர் திரும்பி கோலோக் பிருந்தாவன் கிருஷ்ணர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனிடம் போய் சேர போகிறார் அவர். இதில் நீங்கள் பார்த்தோம் என்றால் பிரபுபாதர் வந்து இன்றைய காலத்துக்கு ஏற்ற மாதிரி பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இன்றைய காலம்னா தேர்தல் காலம். தேர்தல் எதற்காக? நாட்டின் அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்ததற்காக, அதாவது இந்த ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுத்ததுக்காக நடத்தப்படுற விஷயம்தான் தேர்தல். அது இந்த காலத்தில் கலியுகத்தில். ஆனால் அந்த காலத்தில் அந்த மாதிரி தேர்தல்ங்கிற விஷயம் கிடையாது. அரச குடும்பத்தினர் அரசராக இருந்து, இப்போ உதாரணத்துக்கு யுதிஷ்ட மகாராஜர், அவருடைய அரசாங்கம் முடிந்து விட்டது. எப்படி 5 வருஷம் அப்புறம் முடிஞ்சுதா? இல்லை, அவருடைய காலம் முடிஞ்சிருச்சு. அவர் முடிவெடுத்தார், நான் இங்கிருந்து போகிறேன். அதற்காக அவர் அதுக்கப்புறம் என்ன செஞ்சார்? அவர் தனக்கு அடுத்த வம்சத்தில் இருந்த பரீட்சித் மகாராஜை வந்து அவர் நன்கு பயிற்சி அளித்துவிட்டு அமர்த்தினார். முக்கியம், இது ரொம்ப முக்கியம். யோசிப்பாங்க, ஜனநாயக முறை பார்த்தோம்னா நாங்களாக வந்து தேர்ந்தெடுக்கிறோம். இது என்ன? இது இந்த ராஜா மன்னர் கால முறைப்படி பார்த்தீங்கன்னா அப்பா வந்து ராஜாவாக இருந்தால் மகன் உடனே ராஜாவாக முடியுமா? இது ஒரு காரணமா? அப்படின்னா இது வந்து ஒரு தீண்டத்தகாதது, இது வந்து ஒரு எல்லாத்துக்கும் வேற்றுமை அளிக்கக்கூடியது. எல்லாரும் யாரும் ராஜாக முடியாது, யாரும் மன்னனாக முடியாது. இல்லை, அதற்கான குணம் தேவை. இங்கே பார்த்தீங்கன்றால் சுசமம் குணைஹி, சுசமம் குணைஹி, அதற்கான குணம் தேவை. அது மட்டும் இல்லாமல், ஏன் குணம் தேவை? ஏனென்றால் அவர்கள் சத்திரிய வம்சத்தில், சத்திரிய வர்ணத்தில் இருக்க வேண்டியவர்கள். அவர்கள் பிறந்திருக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. ஆனால் சத்திரிய வர்ணத்தில் இருக்க வேண்டியது. அவங்க குணம் வந்து சத்திரிய குணம் இருக்க வேண்டியது. சத்திரியம் என்றால் தேஜோ, அதாவது அந்த ஆளக்கூடிய அந்த வல்லமை கொண்டவர்கள் தான் சத்திரியர்கள். நாட்டை ஆளக்கூடியவர்கள், நாட்டை வந்து பாதுகாக்கக்கூடியவர்கள், பிரஜைகளை வந்து எப்படி நாங்கள் இதெல்லாம் பார்ப்போம், வல்லவரை பார்ப்போம் சத்திரியர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு. அதற்காக சும்மா ஒன்றும் பரீட்சித் மகாராஜ் உட்காரல. அவர் கூட விஷ்ணு ராதர், அவர் இன்னொரு பேர். அவர் மகாபாகவதர், விஷ்ணு பக்தர். சரி, பரீட்சித் அவர் பிறக்கும் பொழுதே அவர் வந்து பகவானை தரிசனம் செய்தவர். தன்னுடைய தாயுடைய கருவிலேயே வந்து பகவானை தரிசனம் செய்தவர். அதற்காக அவருடைய அந்த இது வந்துருச்சா, அவருக்கு அந்த தகுதி வந்துருச்சா? இல்லை. இங்கே என்ன சொல்லியிருக்கீங்க? வினயினம், பிரபுபா சொல்கிற வினயினம் மிக முக்கியமான சொல். என்ன அந்த வினயினம் சொல்றதுக்கு அர்த்தம்? நன்கு பயிற்சி பெற்ற, அதாவது நன்கு பயிற்சி அளித்த பிறகுதான் பரீட்சித் மகாராஜை வந்து அரசியல் அமர்த்தினார். அது என்ன நன்கு பயிற்சி? அதையும் பார்ப்போம். நாங்கள் இப்பொழுது வந்து நாங்கள் படிப்படியாக நாங்கள் பார்ப்போம். அது என்ன நன்கு பயிற்சி? அது என்ன தான் அந்த காலத்தில். இப்போ நாங்கள் வந்து தேர்தல் என்றால் என்ன தகுதி சொல்லுங்கள்? தேர்தல் நிற்கிறதுக்கு எனக்கும் தெரியல. சொல்லுங்கள், என்ன தகுதி சொல்லுங்கள்? பணம் இருந்தால் போதும் சொல்கிறாங்க ஒருத்தங்க. ஒரு நாட்டை ஆளுவதற்காக என்ன தகுதிகள் தேவை? இல்லை இந்த காலம் சொல்லுங்கள். நாங்கள் பாகவதமெல்லாம் வேணாம். ஒரு சாமானியன், சாதாரண மக்கள் புரிந்து கொள்வதற்காக வந்து நாட்டை ஆளக்கூடியவர்கள் என்ன தகுதி உடையவர்களாக இருக்க வேண்டும்? கேட்கலைங்க. திறமை என்ன திறமை? ஒரு நடிகன் நல்லா நடிக்க திறமை உள்ளவன், அதனால் அவன் நாட்டை ஆளக்கூடியவன் ஆக முடியுமா? என்ன திறமை வேண்டியது? நல்லா நடிக்கிறான், நல்லா ஆடுறான், அதோட திறமை தான். இப்போ ஆக்சுவலி உண்மை சொல்ல போனால் நல்லா நடிக்கிறான், ஆடுறவங்க தான் திறமை அந்த நாட்டை ஆள்றதுக்கு வர்றாங்க. என்ன திறமை? நல்ல மனசு இருக்கணும், மிக முக்கியமான ஒரு திறமை. அப்புறம் ஜனங்கிட்ட நல்ல மதிப்பு இருக்கணும், கண்டிப்பாக மிக முக்கியமானது. அதுக்கப்புறம் தர்மத்தை காக்க வேண்டும், மிக மிக முக்கியமான ஒரு ஒரு தகுதி. அப்புறம் அதை விட முக்கியமானது ஜனங்களை நல்வழி கொண்டு செல்ல வேண்டும், இல்லையா? அதுக்கப்புறம் என்ன வேற? சரி, இது எல்லாமே சேர்ந்து ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஒரு மன்னன் இருந்தால்
இருந்தாலும் சொல்கிறேன், ஏன்னா இப்போ இல்லை, இருக்க வேண்டும். நான் ஒரு அன்னைக்கு நான் சொன்னேன், நாங்கள் நமக்கு ஏதாவது ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா, நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நாங்கள் பின்பற்ற வேண்டும், சில விஷயங்கள் நாங்கள் கற்றுக்கொண்டு அதை நாங்கள் எங்கள் வாழ்வில் அமல்படுத்த வேண்டும் என்றால் நாங்கள் எங்கே செல்வோம்? நாங்கள் குரு, சாது, சாஸ்திரம் சென்றோம். சாஸ்திரா என்றால் எங்களுக்கு பாகவதம். நான் முன்னொரு ஒரு வாய்ப்பில் சொல்லியிருக்கேன்னா, எப்பயாவது நாங்கள் பாகவதம் படிக்கும் பொழுது நாங்கள் என்ன செய்யணும்? அதிலிருந்து எனக்கு என்னாவது பயன்படுத்திக் கொள்வது போல் நான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். எனக்கு ஏதாவது பயனாக ஒன்று எடுத்துக்கிறேன். நான் அப்படி ஒரு ஐடியல், அதாவது ஒரு மிகச்சிறந்த, ஒரு மிக திறமையான, மிக மிக தகுதி வாய்ந்த ஒரு மன்னன் இருக்க முடியும் என்றால் அவர் யாராக இருக்க வேண்டும்? பகவானாக தான் இருக்கணும், இல்லையா? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராக தான் இருக்கணும். ஏன்னால் எல்லா விதத்திலும் மிகச் சிறந்தவராக இருப்பவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். மிகச்சிறந்த அன்பை கொள்ளக்கூடியவர், மிகச்சிறந்த பாசத்தை பரிமாற்றிக்கொள்வர் கிருஷ்ணர் தான். மிகச்சிறந்த ஞானத்தை கொண்டவர், பகவத்கீதை அருளிய கிருஷ்ணர். மிக மிக பலசாலியாக இருப்பவர் அவரும் கிருஷ்ணர் தான். இப்படி 6 பல விஷயங்கள் இருக்குது. குறைந்தபட்சம் அதாவது ஒரு குத்து மதிப்பாக 6 அம்சம், 6 ஐஸ்வர்யங்கள் நிறைந்தவர் தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அதே போல அவருக்கு பராசி சக்தி விவிதைவ ஸ்ரூயத்தே, பல சக்திகள் உள்ளது பகவானுக்கு, பல சக்திகள் உள்ளது. பராசி சக்தி, அதிலிருந்து ஒரு சக்தி பாலன சக்தி. பாலன சக்தி என்றால் நாட்டை அதாவது நாட்டை ஆளக்கூடிய, அதாவது ஒரு ஆளுமை சக்தி. எல்லாமே ஒரு சக்தி தான். நாங்களும் பகவான் சக்தி தான், நாங்களும் பகவான் அம்சம் தான். அந்த பாலன சக்தி சக்தி ஒருத்தர் ஒரு அவதாரமாக பெற்றபொழுதுதான் பிருத்து மகாராஜாக பகவான் அவதாரம் பெற்றார். இப்போ பிருத்து மகாராஜ் யாருன்னு பார்ப்போம். இது துருவ மகாராஜன் வம்சத்தில் தான் வர்றார் அவர். அந்த வம்சத்தில் வரும்பொழுது அங்க மகாராஜன் ஒருத்தர் இருந்தார். அங்க மகாராஜன் பல வேள்விகள் எழுப்பினால், பல யஜ்ஞங்கள் யாகங்கள் செய்தார். இருந்தும் அவருக்கு எந்த பலனும் கிடைக்கவில்லை. தேவர்கள் வரவில்லை அந்த பலனை பெறுவதற்காக. அந்த யாகம் எதுவும் வெற்றி அடையவில்லை. அப்பொழுது அவர் கூட எப்பொழுதும் சத்திரியர்களுக்கு வழிகாட்டுபவர்கள் யாரு? பிராமணர்கள். சத்திரியர்களுக்கு வழிகாட்டுபவர்கள் பிராமணர். அப்போது பிருது மகாராஜ் பிராமணர்களும் கேட்கிறார், நான் என்ன தப்பு செஞ்சேன்? என்ன ஆச்சு? நான் ஒன்றும் தப்பாக செய்யலை, எல்லா வேலையும் நல்லா தான் போயிட்டுருக்கு, எல்லா யாகங்களும் நல்லா செஞ்சுட்ருக்கோம், ஆனால் இருந்தாலும் இந்த பலனும் கிடைக்கலையே. அப்போ அவர் சொல்கிறாங்க, நீ இந்த ஜென்மத்தில் நீங்கள் செய்த பாவம் கிடையாது, நீங்கள் முன்னொரு ஜென்மத்தில் நீங்கள் பல பாவங்கள் செய்திருக்கலாம், அதனால தான் உங்களுக்கு கூட ஒரு மகான் கிடையாது, ஒரு வாரிசு கிடையாது. அப்பொழுது அதற்காக பகவானை நோக்கி ஒரு யாகம் செய்கிறார். அந்த நேரத்தில் பகவான் அருளை பெற்று அவருக்கு ஒரு மகன் பிறக்கிறார். சாஸ்திரம் சொல்லியிருக்கு என்ன சொல்லியிருக்குன்னா, ஆண் மகன் பிறந்தால் அந்த மகனுக்கு தாயுடைய குணங்கள் இருக்கும், மகள் பிறந்திருந்தால் அந்த மகளுக்கு தந்தையின் குணங்கள் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறது சாஸ்திரத்தில். பிறந்த மகன் அது என்ன தாயின் குணங்கள் என்றால், தாயுடைய வம்சத்தில் பார்த்தீங்க என்றால் ஒரு மிகவும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அரக்கர்கள் வம்சம்னு சொல்லலாம். மிகவும் ஒரு அதாவது தீமையான ஒரு குணங்கள் கொண்ட ஒரு வம்சம். அதனுடைய அறிகுறியாக, அதனுடைய விளைவாக பிறந்தது அந்த மகான் வேண மகாராஜன் என்ற மகான் மிகவும் ஒரு அசர் குணத்துடன், மிகவும் தீமையான ஒரு கொடுமையான குணத்துடன் பிறந்தார். எவ்வளோ கொடுமைனா, அவங்க சொல்லுவாங்க அவர் ரொம்ப எப்படி கொடூரக்காரன் என்றால், அந்த நாட்டில் திருடர்களோ கொள்ளைக்காரர்களோ அப்படிப்பட்ட யாருமே கிடையாது. ரவுடிசமே அந்த நாட்டில் இல்லை. ஓ, அவ்வளோ பெரிய நல்ல ராஜாவா? எல்லாம் கிடையாது. அதுக்கெல்லாமே அவங்களெல்லாம் சாப்பிட்ற அளவுக்கு மிகப்பெரிய ரவுடியாக, மிகப்பெரிய தீவிர கொள்ளைக்காரராக இருக்கிறது மகாராஜா. மகாராஜாவுக்கு இணையாக மகாராஜாவை விட யாருமே பெரிய மோசமான ஆள் கிடையாது. அந்த நாட்டில் மோசமான யாரும் இருக்குன்னு ஏன்னா கொன்று தீர்த்துறாரு இவர்.
அவருக்கு ஒருத்தர் பிடிக்கலாம், அவரை கொலை செஞ்சு கொண்டுடுவார் அவர் வேண மகாராஜ். மக்கள் ரொம்ப அவதிப்பட்டாங்க. இந்த அவருடைய கொடுங்கோல் ஆட்சியினால் வந்து ரொம்ப அவதிப்பட்டாங்க. அதாவது ஒரு அரசன் எப்படி இருக்கக்கூடாது என்ற உதாரணம் வந்து வேண மகாராஜர். அவருக்கு யாராலும் சரி, அது ஒரு மிருகமாக இருந்தாலும் சரி, மனுஷனாலும் சரி, பிடிக்கலையா, அவருக்கு ஒத்து வரலையா, கொண்டு தீர்த்துறார் அவர் வேண மகாராஜர். அப்பொழுது வந்து அங்கே திருப்பி அந்த நான் சொன்ன மாதிரி அந்த க்ஷத்திரியர்கள் வந்து வழிநடத்துபவர்கள் பிராமணர்கள். அந்த பிராமணர்களை போய் சொல்கிறார்கள், இல்லை நீ செய்கிற காரியங்கள் விஷயங்கள் வந்து சரியாக தெரியலை, உன்னை திருத்திக்கோ, நீ வந்து நாட்டு மகாராஜன். இன்னொரு சொல்யூஷன் சொல்ல மறந்துட்டேன். இந்த வேண மகாராஜன் உடைய அந்த தன் பிள்ளை வந்து எப்படி பிறந்திருக்கா நம்முடைய செய்கிற தீய குணங்களால் வந்து பார்க்க முடியாமல் அங்க மகாராஜன் வந்து அந்த நாட்டை விட்டே போயிட்டார். அவர் துறவரம் பூண்டு காட்டுக்கு போயிட்டார். அவர் துறவியாக காட்டுக்கு போயிட்டார். இல்லைப்பா முடியலை, நம்முடைய வாழ்க்கை நாங்கள் பகவானின் சேவையில் நாங்கள் சிறப்பித்துக் கொள்ளலாம் சொல்லிட்டு காட்டுக்கு போயிட்டார் அவர். அதற்கப்புறம் பிறகுதான் வேண மகாராஜன் ராஜாவாக வந்தார். அப்பொழுது இந்த பிராமணர்கள்லாம் சொல்லுகிறார்கள், அவர் வேண மகாராஜனிடம் சில நல்ல அறிவுரைகள் சொல்லுவார்கள். ஆனால் வேண மகாராஜன் என்ன சொல்வான், நான் ராஜா, நான் பகவான் கடவுளுக்கு சமமானவன், எனக்கு நீங்களாம் அறிவு சொல்கிறீங்களா, முடியாது அப்படின்னு கேட்கவே இல்லை. அப்புறம் பிராமணர்கள்லாம் ஒன்று கூடி மக்கள்லாம் ரொம்ப அவதிப்பட்டாங்க. என்ன செஞ்சாங்க, வந்து அவனை எந்தவித ஆயுதமும் இன்றி சொல்லால், மந்திரத்தால், வெறும் சொல்லால் வந்து அவரை கொண்டுட்டாங்க, அழிச்சிட்டாங்க வேண மகாராஜன். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தவர்கள் பிராமணர்கள். இந்த ஆயுதம் சத்தமும் இல்லாமல் வெறும் சொல்லால் மந்திரத்தால் வந்து கொண்டுட்டாங்க அவரை. கொண்ட பிறகு அந்த உடலை வந்து சுனிதா வந்து வேண மகாராஜனின் தாய், அவங்கள் வந்து அதை பாதுகாத்து வச்சாங்க. இப்போ வந்து ஒரு பெரிய கொடூரமானவன் இறந்துட்டான். அப்போ நாட்டில் இருக்கிற மற்ற கொடூரமான கொள்ளைக்காரர்கள் தீமை காரியங்கள் செய்பவர்கள் எல்லாம் வந்து அவங்க ஒன்று கூட்டாங்க. இப்போ ராஜாவே இல்லை, எங்களுக்கே வந்து தொல்லையாக இருந்த அவர் தான், அவர் இல்லை, இப்போ நாங்கள் வந்து எல்லாம் வந்துட்டேன்னு அவங்க வந்துட்டாங்க. அப்போ திருப்பி நாட்டில் வந்து பிரச்சனைகள். அப்போது வந்து திருப்பி அந்த பிராமணர்கள் ஒன்று கூடி முடிவெடுத்தாங்க, சரி வேண மகாராஜன் வந்து மிகவும் கொடூரக்காரம் இருந்தாலும் கூட அவர் வந்த வம்சம் வந்து மிகச்சிறந்த வம்சம். நான் சொன்ன துருவ மகாராஜ் வம்சம், உத்தானபாத அந்த வம்சத்தில் வந்து மிக ஒரு அருமையான ஒரு மிகச்சிறந்த வம்சத்தில் பிறந்தவர் வேண மகாராஜன். அதனால் வந்து அவர் உடலை வந்து உடலிலிருந்து முதல்ல உடலில் கீழ்ப்பகுதியிலிருந்து பாகுக்க என்ற ஒரு ஜந்து, ஒரு அரக்கன் வச்சுக்கோங்களேன், ஒரு அரக்கன், அந்த அரக்கன் பிறந்தார். அந்த அரக்கன் வந்து அந்த வேண மகாராஜனின் பாவங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டான் அவன். அதன் பிறகு பகவானின் மேல் பகுதியிலிருந்து வேண மகாராஜனின் மேல் பகுதியிலிருந்து 2 பேர் வந்தார்கள். பகவான் வந்து பிராமணர்களுடைய சக்தினால் வந்து 2 பேரையும் வந்து அவங்க வரவழைத்தாங்க. யார் அந்த 2 பேர்? ஒருத்தர் வந்து நான் சொன்னது போல் பகவானின் பாலன அம்சத்தையுடைய சக்தியாவேச அவதாரம் பிருது மகாராஜ். 2 வந்து அர்ச்சி, அவங்கள் வந்து சாக்ஷாத் மகாலட்சுமியின் அம்சம். இவங்கள் 2 பேர்கள் பிறந்தார்கள். பிறந்தவுடன் தேவர்கள்லாம் வந்து அவங்களுக்கு பல அன்பளிப்பு கொடுத்தாங்க. அப்போ வந்து அந்த பிராமணர்கள் வந்து பிருது மகாராஜை போற்றி பாடி சில ஸ்லோகங்கள் 4ஆம் காண்டத்தில் உள்ளது, அருமையான சில ஸ்லோகங்கள். அதை படித்தா அவங்களுக்கு போதும். ஒரு ராஜா, அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் வந்து வந்திருக்காரு, அவர் தான் எங்களுக்கு பகவத்கீதை கொடுத்தாரு, அவர் தான் வந்து எங்களெல்லாம் வழிநடத்துபவர். சரி, இந்த நாட்டை ஆளுபவது, இந்த நாட்டை வந்து அரசை ஆளுபவது, நாட்டை முன்னெடுத்து செல்வது எல்லாம் எப்படி செய்கிறது, என்ன அந்த ராஜா எப்படி இருப்பார், அது பார்ப்போம் நாங்கள். முதல்ல வந்து அவங்க சொல்கிறாங்க, இந்த பிருது மகாராஜ் வந்து ஏஷ தர்மபிருதாம் சிரேஷ்ட, அதாவது தர்மத்தை பின்தொடர்வதில் மிகச்சிறந்தவர் அவர். அதாவது அவர் மட்டும் தர்மத்தை பின்தொடர மாட்டார், அவர் நாட்டில் உள்ள எல்லாரையும் வந்து தர்மத்தை பின்தொடர செய்ய வைப்பார் அவர் பிருது மகாராஜ். கோப்தாச்ச தர்மசேதூனாம் சாஸ்தா தத் பரிபந்தினாம். அது மட்டும் இல்லை, சாஸ்தா தத் பரிபந்தினாம். சாஸ்தா என்றால் அது ஆயுதம். யார் அவர்கள் அந்த தர்மத்தை பின்தொடர மாட்டாங்களோ அவர்கள் ஆயுதம் மூலம் அவர் கண்டிப்பார் நிச்சயமாக. ஸோ பிரபுபாத் சொல்கிறார் வந்து, ஒரு நாட்டுடைய அரசர், நாட்டை ஆளுபவருடைய மிக முக்கியமான ஒரு ஒரு வேலை வந்து ஒரு
கடமை வந்து எல்லாரும் வந்து தர்மத்தை பின்தொடர்றாங்களோ இல்லையா? இப்போ ஒரு வார்த்தை வந்து இப்போ எல்லா விஷயத்தில் வந்து அரசாங்கத்தில் இல்லை பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை இருக்குது, செக்குலர்னு ஒரு வார்த்தை இருக்குது. செக்குலர் என்றால் என்ன? மத சார்பற்ற. ஆனால் இங்கே என்ன போட்டிருக்கு? இல்லைப்பா, தர்மத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும். ஆனால் இப்பொழுது எல்லாரும் நாங்கள் செக்குலர் அரசாங்கத்தை நாங்கள் அமைக்க போகிறோம், மதசார்பற்ற அரசாங்கத்தை அமைக்க வேண்டும் அப்படின்னு சண்டைபிடிக்கிறாங்க. என்ன அர்த்தம்? யாருமே தர்மம் மதம் நீங்கள் பின்தொடரக்கூடாது. அதுதான் இன்றைய நிலைமை. ஆனால் அன்றைய காலத்தில் பிருது மகாராஜ் என்ன செய்தார்? தர்மபிரதாம் சிரேஷ்டாம் தர்மே அனுவர்த்தையன். எல்லாரும் தர்மே அனுவர்த்தையன் என்றால் எல்லாரும் தர்மத்தை பின்தொடர செய்தார் அவர். ஏன்? அது நான் இன்றைய பொருளில் பிரபந்தெல்லாம் சொல்லியிருந்தார். தர்மத்தை பின்தொடர்ந்தால் மட்டும்தான் மக்கள் செல்வ செழிப்போடு சந்தோஷமாக வாழ முடியும். ஆனால் இன்றைய காலத்தில் இருக்கிற அரசர்கள், இன்றைய காலத்தில் இருக்கிற அந்த தலைவர்கள் இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இல்லை, தர்மமே இருக்கக்கூடாது, மதமே இருக்கக்கூடாது அப்படின்னு மதசார்பற்ற சொல்லிட்டு, மதசார்பற்ற அரசாங்கம் என்றால் செக்குலர் என்றால் என்ன அர்த்தம்? எல்லாரும் அவரவர் தர்மத்தை பின்தொடர்கிறார்களா இல்லையா? அதான் உண்மையான செக்குலர் அரசாங்கம். செக்குலர் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? இவர் அவர் தர்மம், ஒவ்வொருத்தரும் அவங்க என்ன தர்மம் இருக்கட்டும், சரி, நாங்கள் ஒரு தர்மம் தான் சொல்லலை. நீங்கள் ஒரு இஸ்லாமியரா, சரி, இஸ்லாமிய மதத்தை சொல்கிற அந்த கருத்துக்கு நீங்கள் பின்தொடருங்க. தர்மத்தை நீங்கள் பின்தொடருங்க. நீங்கள் அந்த மதப்படி நீங்கள் வாழுங்க. பகவானுக்கு அதில் கூட பகவானுக்கு சேவை செய்யணும், பகவான் தான் சிறந்தவர் இருக்குது. அந்த ஒவ்வொரு மதத்திலும் ஒவ்வொரு மதத்தினுடைய ஒரு அந்த சாரம், அந்த உண்மையான அந்த பொருள் மதத்தின் அர்த்தம் என்னென்ன? பகவானுக்கு சேவை செய்யணும். நாங்கள் பகவான் அம்சங்கள், பகவானுக்கு சேவை செய்யணும், தர்மத்தை. ஸோ ஒரு தலைவன் எப்படி ஒவ்வொரு ஒரு உடலுக்கு தலை தான் மிக முக்கியம். தலை இருந்தால் எல்லா அந்த சிக்னல்ஸ், எல்லா அந்த இன்ஃபர்மேஷன், அந்த விஷயங்கள்லாம், அந்த எல்லா விஷயங்கள் நாம் உடம்பில் இருக்கிற எல்லா மற்ற பாகங்கள் ஒரு கண்ட்ரோல் மாதிரி. அந்த கண்ட்ரோலர் பாலனம் செய்வர் ராஜாவாக இருக்கணும். எல்லாரும் தர்மத்தை பின்தொடரணும். சரி, அடுத்து என்னது? ஏஷவை லோகபாலானாம் விபர்த்தி ஏகஸ் தனோ தனு. அதாவது அவருடைய சொந்த அவருடைய உடலில் எல்லா தேவர்களும், அதாவது விபர்த்தி ஏகஸ் தனோ தனு, அவருடைய உடல் மூலமாக எல்லா தேவர்களும் செய்யக்கூடிய காரியம் அவர் செய்து கொள்வார். என்ன அர்த்தம்? காலே காலே யதாபாகம் லோகோர் உபயோர் ஹிதம். எல்லாருக்கும் அவங்களவங்க சேர வேண்டிய அந்த பொருள் விஷயங்கள் அவர் சேர வைத்துக் கொள்வார். அதாவது எல்லா உயிரினங்களும் சந்தோஷமாக அவர் ஒரு இந்த உலகத்தில் எல்லா தேவர்களுக்கும் ஒரு கடமை இருக்குது. மழை, நீர், ஆகாயம், காற்று, தண்ணீர், இதெல்லாம் மக்களுக்கு சரியாக போய் செல்வதற்காக, மக்களுக்கு சரியாக அவங்கள் அடைவதற்காக தேவர்கள் இன்சார்ஜாக இருக்காங்க. அந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு இன்சார்ஜ், என்னது, ஒரு சூப்பர்வைசர் மாதிரி. அந்த மகாராஜா, பிருது மகாராஜர் எல்லா தேவர்களுக்கும் அவர் ஒரு மெயின் பர்சன் மாதிரி. எல்லா தேவர்கள் காரியம் அவர் செய்வார். எப்படி? யக்ஞா. கீதையில் இப்போ கிருஷ்ணன் சொல்றாரு, அன்னாத் பவதி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவ, யக்ஞாத் பவதி பர்ஜன்யோ, யக்ஞ கர்ம சமுத்பவ. யக்ஞாத் பவதி பர்ஜன்யோ, யக்ஞ மூலம் தான் பர்ஜன்யம் என்றால் மழை. மழை மற்றும் இல்லாமல் நமக்கு சேர வேண்டிய எல்லா விஷயங்களும் நாங்கள் அந்த தேவர்களை செய்ய வேண்டிய யக்ஞ மூலமாக தான் எங்களுக்கு கிடைக்குது. கிருஷ்ணர் தான் பகவான் சொன்ன விதிமுறை தான், சாஸ்திரம் சொன்ன விதிமுறை. நீங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் எல்லாத்துக்கும் ஈஷாவாசிதம் சர்வம் ஜகத், ஈஷாவாசிதம் சர்வம் யத்கின் ஜகத்யாம் ஜகத். எல்லாத்துக்கும் காரணக்கர்த்த, எல்லாத்துக்கும் உரிமையாளர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன். பகவான் நமக்கு எது தேவையோ நாங்கள் செய்கிற யாகத்தின் மூலமாக, யக்ஞ மூலமாக எங்களுக்கு அது அடைந்து சேரும். இதை உதாரணத்துக்கு மழை வரலையா, உதாரணத்துக்கு பயிர் விளையலையா, தண்ணி இல்லையா, இதுக்கெல்லாம் ராஜா பொறுப்பாவார், பிருது மகாராஜ் பொறுப்பானார். முந்தைய காலம். அப்புறம் என்னாச்சுன்னா ஒரு காலம் வந்துச்சு, நாட்டில் பெரிய பஞ்சம். உண்மை இல்லை. எந்த நாட்டிலுடைய உதாரணம், இப்போ நாங்கள் எல்லாரும் இண்டஸ்ட்ரி, அதாவது ஃபேக்ட்ரி, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், விஞ்ஞான தொழில்நுட்ப வளர்ச்சி இப்படி போயிட்டுருக்கோம். நாங்கள் எல்லாத்துக்கும் கடைசியில் மூல காரணம் சாப்பிட்றதுக்கு தானியங்கள் தேவை, அரிசி தேவை, காய்கறிகள் தேவை, பழங்கள் தேவை, தண்ணீர் தேவை. இதெல்லாம் கொடுப்பது யார்?
தொழில்நுட்பம் மூலம் கிடைக்குமா? விஞ்ஞானம் மூலம் கிடைக்குமா? கிடைக்காது. பகவான் மூலம் தான் கிடைக்கும். அதெல்லாம் எப்படி கிடைக்குது? அது வந்து மகாராஜா பார்த்துக்கொள்வார். நான் சொன்னது போல் அந்த காலத்தில் பிருது மகாராஜ் இருக்கும்பொழுது இது எதுவும் வந்து ரொம்ப பஞ்சத்தில் இருந்த நாட்டு ரொம்ப பஞ்சத்தில் இருந்துச்சு. ஏனென்றால் நாட்டில் இருக்கிற பிரஜைகள், நாட்டில் மக்கள் வந்து செய்கிற பாவ காரியங்களால் பூதேவி ஒரு பசுவாக அந்த நேரத்தில் வந்து பிருது மகாராஜ் இதை கேட்கும்பொழுது ஒரு பசு உருவத்தில் பூமி தேவி வந்திருந்தாள். அவர் சொன்னால் முடியாது, நான் பண்ணுற சென்ற பாவங்கள் நான் வந்து பூமி தேவி இந்த எல்லா தானியங்கள் போன்ற பல அந்த தேவையான பொருட்கள் எல்லாம் வந்து பிச்சு கொண்டு கொடுக்கல. அப்பொழுது பிருது மகாராஜர் அவருடைய சொல்லால் அவருடைய செயலால் வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து பூமியிலிருந்து எடுத்து மக்களிடம் கொடுத்தார். ஒரு உண்மையான ஆளுநர், ஒரு நாட்டு ராஜா இப்படி இருக்கணும். அடுத்தது வசுகால உபாதத்தே காலேஜாயம் விமுஞ்சதி. அதாவது வசுகால உபாதத்தே எல்லா விதமான செல்வங்கள் எல்லாம் வந்து எல்லாருக்கும் அவர் சமமாக பிரித்து கொள்வார். உதாரணத்துக்கு வந்து எப்படி சூரியன் வந்து நீரை வந்து அந்த வெப்ப காலத்தில் வந்து நீரை உறிந்து விட்டு மழை நேரத்தில் எல்லாருக்கும் சமமாக கொடுக்குதோ, அதே போல் அந்த நாட்டு ராஜா பிருது மகாராஜ் வந்து வரி வந்து அவர் நாங்களும் கட்டுறோம் வரி, ஆனால் மகாராஜர் வந்து அந்த வரியை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் அந்த வரியினுடைய சிறப்பு அம்சங்கள், பெனிஃபிட்ஸ், அதனுடைய நல்ல விஷயங்கள் வந்து நாட்டுக்கு மக்களுக்கு கொடுத்துருந்தார். அவர் வரியை வாங்கி அந்த வரி மூலமாக வந்து நாட்டுக்கெல்லாம் நல்ல செஞ்சுருந்தார் அவர். இது உண்மையான ராஜாமணி இன்னொரு குணம் அது. இப்போ அந்த காலத்தில் வந்து டேக்ஸ் அப்படின்னு விஷயம் இருக்குது. ஆனால் இப்போ வந்து டேக்ஸ் எல்லாம் வாங்குறாங்க. டேக்ஸ் வந்து மக்களுக்கு போய் சேர்ந்தா அதான் கேள்விக்குரிய விஷயம். இன்னொன்று திதிக்ஷதி அக்கிரமம் வைன்ய. அவர் மேலே யாராவது அக்கிரமம், யாராவது வந்து அவர் மேலே யாராவது வந்து ஒரு அபராதம் செஞ்சா, தப்பு செஞ்சா அவர் தாங்கிக் கொள்வார். அவர் பூதானாம் கருணஸ்வத் ஆர்த்தானாம் சித்விருத்திமான். தவறுகளை வந்து மறந்து மன்னிப்பராக இருப்பார் அவர். பூமியை போல் திதிக்ஷவ, அதாவது சகிப்புத்தன்மை கொண்டவர் அவர். இன்னொன்று, எப்பொழுது நாட்டில் மழை வராமல் மகள் கஷ்டப்படுவாரோ, இந்த மகாராஜன் பிருது மகாராஜன் வந்து இந்திரனை போல் அவர் அந்த மழை வழங்கி கொடுப்பார். அவர் அப்படி சக்தி வாய்ந்தவர் இந்திர மகாராஜ். ஒரு நாட்டின் ராஜானால் இந்திரனை போல், அதாவது நாட்டுக்கு வந்து ஏதாவது அந்த நாட்டில் வந்து ஏதாவது குறை இருந்துச்சுன்னா மக்களும் நாட்டு மகாராஜிக்கிட்ட போவாங்க. இப்போ நாட்டில் வந்து வெயில் நிறையா இருக்குது, மழை கம்மியாக இருக்குது, நாங்கள் போய் சொல்ல முடியுமா அரசாங்கத்துக்கிட்ட, உங்களால் தான் மழை கம்மியாக இருக்குது, இப்போ மழை கொண்டு வாங்கன்னு முடியாது. ஆனால் ஒரு நாட்டு அரசாங்கம் என்றால் அதை செய்யக்கூடியவன் சக்தி இருக்கணும் அவங்களுக்கு. அப்படிப்பட்டவர் ஆக இருந்தார் பிருது மகாராஜ். ஸோ இப்படி இருக்கும்பொழுது அவர் வந்து ஒரு பெரிய ஆளாக இருப்பார் இல்லை, ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு ஹார்டான ஆளாக இருப்பார் இல்லை. ஆப்யாயதி அசௌ லோகம் வதனாமிருத மூர்த்தினா. அவருடைய வதனாமிருத்தனா வந்து சந்திரனை போல் அந்த முகத்தின் மூலமாக அவர் கருணை பார்வை கொண்டவர். அவர் எல்லாரிடம் வந்து சிரித்து அன்பை பரிமாற்றிக்கொண்டு எல்லாருடைய அமைதிக்காக வேலை பார்த்தவர் அவர். அடுத்தது அவர் வந்து இன்னொரு விஷயம், துராசத துர்விஷः ஆசன்னः அப்பி விதூரவத் நைவாபிபாவித்தும் சக்கியः வேனாரணி உத்ததோ நலः. வேன உடலிருந்து பிறந்தவரான பிருது மகாராஜ் அரணி வந்து ஒரு விதமான ஒரு என்ன சொல்லுவாங்க, குச்சி, விறகு. அந்த விறகுலேருந்து வர்ற அந்த விறகு வந்து மந்திரத்தின் மூலமாக அந்த விறகுலேருந்து நெருப்பு வர வைக்க முடியும். அரணி அந்த காலத்து யாகத்துக்கு அரணி விறகை யூஸ் பண்ணாங்க அவங்க. அதே போல் அந்த அரணி விறகுலேருந்து வர நெருப்பை போலவர் இந்த வேண மகாராஜ் உடலிருந்து வந்தவர் இந்த பிருது மகாராஜ். அதனால் ஒரு விறகுலேருந்து வந்த நெருப்பை போல இருக்கிற இவர் வந்து நிஜத்திலும் ஒரு நெருப்பை தீயை போன்றவர். அவர் தீயை போன்றவர்னால எந்த விரோதியும் யாரும் அவரை கிட்ட நெருங்க முடியாது. அப்படிப்பட்டவர் இருந்தார். ஒரு பக்கத்தில் எல்லாரிடையும் அன்பாகவும் ரொம்ப கருணையாகவும் இருந்த பிருது மகாராஜ் விரோதி என்று வந்துவிட்டால், பகைவன் என்று வந்துவிட்டால் தீயை போன்றவரானார் அவர். அடுத்தது மிக முக்கியமானது, சுதம் ஆத்மதுஷாம் அப்பி தண்டயத் ஆத்மஜம் அப்பி. மகனாக இருந்தாலும் சரி, தன்னுடைய விரோதியின் மகனாக இருந்தாலும் சரி, தர்மம் என்று வந்துவிட்டால் அவர்
சமமானவர், சமம். நாட்டு ராஜன் எல்லாருக்கும் சமமாக இருக்கணும். ஆனால் இப்போ வந்து ஒரு நாட்டை ஆள்பவர்கள் அவருடைய பிள்ளைகள் அவருடைய சொந்தக்காரர்கள் என்றால் அது ஒரு வேறு ஒரு கேட்டகரி, மற்றவங்கள்லாம் வேறு. இப்போ இருக்கிற ஆளுநர்கள் அரசாங்கத்தில் இருக்கிறவங்க வந்து எங்களுடைய சந்தோஷத்துக்காக அவங்களுடைய சந்தோஷத்துக்காக அவங்க பாடுபடுறாங்க. அதற்காக யார் எக்கேடு கெட்டு போட்டாலும் பரவாயில்லை, எனக்கு யார் எப்படிப்பட்டாலும் எப்படி கஷ்டப்பட்டாலும் எனக்கு பரவாயில்லை, என்னுடைய சுகத்துக்காக என்னுடைய ஆத்ம திருப்திக்காக என்னுடைய இந்திரிய திருப்திக்காக நான் வேலை செய்வேன் அப்படின்னு இருக்கிறாங்க. ஆனால் அந்த காலத்து பிருது மகாராஜ் தன்னுடைய மகன் தப்பு செஞ்சால் கண்டிப்பாக தண்டனை கொடுப்பார் அவர். அடுத்தது எல்லாரையும் அவர் வந்து ரஞ்சயிஷ்யதி யத் லோகம், இருக்கிற எல்லாரும் வந்து அவர் வந்து சுகத்தை சந்தோஷம் அளிப்பவர் அவர். அப்புறம் திருடபிரத சத்தியசந்தோ பிரம்மண்யோ விருத்த சேவகா, பிராமணர்கள் விருத்த சேவக என்றால் வயசானவங்களுக்கு உதவி செய்பவர். சரண்யா சர்வபூதானாம், எல்லாரும் வந்து அவங்கள் வந்து சரணடையக்கூடியவர் இவர், அப்படிப்பட்டவர் இருப்பார். எல்லாரும் வந்து அவருடைய வந்து சரணம் ஆசிரியத்தை எடுக்க முடியும், அவங்க ஆசிரியம் எடுக்க முடியும், அவங்க அவருடைய கால சரணடைய முடியும். சரி, அப்புறம் தேஹினாம் ஆத்மவத் பிரேஷ்டா சுஹுர்தாம் நந்திவர்தன, அதாவது தேஹினாம் எல்லா தேகிகள் எல்லா வந்து உயிரினங்களும் வந்து தன்னை போல் நினைத்துக் கொள்வார். இது மிக முக்கியமான ஒரு விஷயம். சுஹுர்தம் நந்திவர்தன, சுஹுர்தம் என்றால் நண்பர்கள், நந்திவர்தன என்றால் தன் நண்பர்களுக்கு வந்து அவர் வந்து சந்தோஷம் அளிப்பவர் எல்லாருக்கும். தண்டபாணி ரசாதுஷு, தண்டபாணிகி அவர் வந்து தண்டம் என்றால் தண்டனை, அசாதுஷு தீமையர்களுக்கு வந்து தண்டனை அளிப்பவர் இருப்பார் பிருது மகாராஜ். சரி, இதில் வந்து இப்போ பல விஷயங்கள் பார்த்தோம், நாங்கள் எல்லாம் புரிஞ்சிருக்கோம். இதெல்லாம் வந்து அடிப்படையாக நாங்கள் பார்க்கக்கூடிய என்ன விஷயம் என்றால், நாட்டை ஆளக்கூடிய ராஜா யுதிஷ்ட மகாராஜன் பரீட்சித் மகாராஜை வந்து அரியாசனத்திலே அமர்த்தியது எதற்காக, என்ன காரணம்? அவர் பகவானின் பக்தனாக இருந்தால். உதாரணத்துக்கு பகவானின் பக்தனாக மட்டும்தான் சர்வ பூதாத்ம தேஹினாம் ஆத்மவத் பிரேஷ்டா, இது வந்து பகவத்கீதையில கிருஷ்ணன் சொல்லியிருக்கார். அவர் அது என்னென்ன அந்த குணங்கள்னு சொல்லிட்டு, உதாரணத்துக்கு 5ஆம் அத்தியாயத்தில் ஒரு 5ஆம் அத்தியாயத்தில் வந்து அர்ஜுனன் கேட்பான், நீங்கள் ஒரு பக்கம் நீங்கள் பகவான் சேவையில் ஈடுபட சொல்கிறீங்க, இன்னொரு பக்கம் ஞானம்னு சொல்கிறீங்க, ஞானமா கர்மாவா? நான் ஞானத்தில் ஈடுபடணுமா இல்லை பகவானுக்கு கர்மா ஈடுபட? கர்மா என்றால் யுக்தா யோகா, பகவான் சேவை செய்யணுமா, நான் ஏதாவது செயல் செய்யணுமா, இல்லை ஞானத்தில் நான் வந்து அந்த ஞானம் பாதையில் செல்ல வேண்டும். அப்போ பகவான் சொல்கிறேன், இல்லை இறைவனின் பக்தி தோன்றில் ஈடுபடாமல் வெறுமனே எல்லா செயலிலையும் துறப்பது ஒருவனை மகிழ்விக்காது, ஆனால் பக்தி தோன்றில் ஈடுபட்டுள்ள சிந்தனையுடைய மனிதன் தாமதமின்றி பரம்பரை அடைய முடியும் சொல்வார். ரெண்டுமே ஒரே பாதை தான், ஆனால் வந்து மிகச்சிறந்த பாதை வந்து நாங்கள் பகவானின் தோண்டில் சேவை செய்வது, கர்மாவை ஈடுபடுவது, கர்ம யோகம் ஈடுபடுவது. அப்புறம் சொல்லுவார், அந்த அந்த பக்தி தோண்டில் ஈடுபடுவடைய சில குணங்கள் இருக்கும். கீதையில் வந்து பல இடங்கள் அந்த குணங்கள் இருக்கும். நாங்கள் இப்போ ஸ்லோகத்தை பார்த்தோமே, நாங்கள் வினயினம் ஆத்மனஹ பௌத்திர சுசமம் குணஹ, அந்த குணங்கள் கீதையில் வந்து எல்லா இடத்துல இருக்குது. இப்போ நாங்கள் பார்த்தோம் ஒரு ஸ்லோகம், பிருது மகாராஜ் வந்து எல்லாரும் வந்து தன்னுடைய சொந்த தன்னை போல் நினைத்து கொண்டார். எல்லா உயிரினங்கள், மனிதர்கள் மட்டுமல்ல மற்ற மிருகங்கள் கூட, மிருகங்கள் கூட அவர் வதம் செய்ய மாட்டார் அவர். அப்போது அங்கே அந்த இடத்துல வந்து இந்த மாட்டை கொள்வது, அப்புறம் இந்த என்ன சொல்லுவது, ஸ்லாட்டர் ஹவுஸுக்கு என்ன சொல்லுவோம் தமிழில், கசாப்பு கடை இல்லை, கசாப்பு, அந்த மாமிசத்தை உண்பவர்கள், அந்த விஷயங்களும் கிடையவே கிடையாது. எல்லா உயிரினங்களுக்கும் சமமாக தன்னை போல் எல்லா உயிரினங்களும் தன்னை தானே போல் நினைத்து கொண்டார் பிருது மகாராஜ். கீதையில் கிருஷ்ணன் சொல்றாரு, யோகயுக்தோ விசுத்தாத்மா விஜிதாத்மா ஜிதேந்திரியா, ஒரு பக்தனின் குணங்கள் மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தி பக்தியுடன் செயல்படும் தூய ஆத்மா பூதாத்மா, அனைவருக்கும் பிரியமானவன், எல்லாருக்கும் அவரை பிடிக்கும், அவருக்கு எல்லாரும் பிடிக்கும். இது மிக முக்கியமான ஒரு குணம் இல்லையா? குர்வன் அபினலிப்பேது, அதாவது இப்படிப்பட்டவர் தான் பக்தன். இப்படி இந்த மாதிரி பக்தர் வந்து இந்த மாதிரி மனிதன் வந்து பந்தம் எதுவும் இருக்கிறது இல்லை, பந்தப்படுவதில்லை. பந்தத்தில் ஒன்று
கஷ்டப்பட மாட்டார், பந்தத்தில் வந்து அவதிப்பட மாட்டார். அவர் வந்து ஒரு லிபரேட்டராக, ஒரு முக்தி புருஷராக இருப்பார். பக்தனாக, உன் பக்தன் வந்து முக்த புருஷன், ஜீவன் முக்தா. சர்வபூதாதம் பூதாத்மா, முக்கியமான ஒரு குணம். சரி, முக்கியமான குணம் வந்து இந்த கருணை. எல்லா உயிரினங்களும் வந்து இந்த ராஜா அந்த கருணை இருந்தால் போதும் இல்லையா? அந்த கருணை மிக முக்கியம். எந்த மாதிரி கருணை? அவங்க உடல் நல்லா இருக்கணும். உதாரணத்துக்கு மக்கள் வந்து எல்லாருக்கும் வந்து போதுமான அளவு சாராயம், போதுமான அளவு சாப்பிட்றதுக்கான அந்த வழி, மாமியம் சாப்பிட்றதுக்கு வழி, போதுமான அளவு சினிமா, போதுமான அளவு வந்து அந்த எல்லா விதமான புலன்களை திருப்திப்படுத்துவதற்காக, புலன்களை சந்தோஷப்படுறதுக்காக எல்லா விதமான விஷயங்களும் செஞ்சு கொடுக்கறதா ராஜா. இப்போ இந்த நாட்டு இப்போ இருக்கிற அப்படி தானே, ராஜா வந்தால், நாட்டு ஆள்ற வந்து நான் வந்து போதுமான அளவு மாமிசம், போதுமான அளவு வந்து சூதாட்டம், இதெல்லாம் மக்களுக்கு பிடிக்க சந்தோஷ விஷயம் தானே. அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு சாப்பிட்டா சந்தோஷப்படுவாங்க. அவங்க என்ன வேணால் சாப்பிட்டோம், அவங்க அந்த மாதிரி சந்தோஷம். விதிமுறையே கிடையாது, விதியே கிடையாது, எப்படி வேணால் வாழட்டும். அப்படிப்பட்ட ராஜாக்கள் தான் உண்மையான கருணை ராஜா. கருணை உள்ளவரா? சர்வ பூதாத்மா என்றால் அதான் அர்த்தமா? இல்லை, அவங்க ஆத்மா, சர்வபூத ஆத்மா. அந்த ஆத்மா எப்படி நன்மை வழிக்கு வருகிறது, எப்படி கஷ்டத்துல விடுபடுறது அப்படின்னு பகவானின் பக்தியை வந்து எடுத்து சொல்றவர் தான் உண்மையான அரசன், உண்மையான ராஜா. சரி, நாங்கள் பார்த்தோம் கீதையில் வந்து பல குணங்கள் பார்த்தோம். அது எப்படி? எல்லா குணங்களும் தேவை தானே. நாங்கள் எல்லா குணங்களும் நாங்கள் எடுக்கணும், வாங்கணும் சொல்கிறீங்க நீங்கள். ஒவ்வொரு குணமாக நான் பார்த்தோம், பிருது மகாராஜ் பார்த்தோம், நாங்கள் ஒவ்வொரு குணமாக நாங்கள் பார்த்தோம். அன்பானவர், சமமானவர், மகனாக இருந்தாலும் சரி தண்டனை கொடுத்துருவார் அவர். ஆனால் இப்படிப்பட்டவர் வந்து எப்படி அந்த குணங்களை அடைய முடியும் என்று 5ஆம் காண்டத்தில் ஒரு 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 சின்ன ஒரு பகுதி நான் படிச்சிருந்தேன். அதை பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதில் வந்து ஹரிவர்ஷா என்ற அது வந்து ஒரு இந்த ஜம்புத்வீப்பில் ஒருத்தர் 9 வருஷங்கள் வந்து, வருஷம்னு சொன்னால் அது ஒரு என்ன சொல்கிறது, நிலப்பரப்பு. அந்த நிலப்பரப்பில் வந்து நம்முடைய இருக்கிற நாட்டை விட அந்த இருக்கிற வாழ்க்கை முறை வந்து மிக சிறப்பாக இருக்கும். அவர்கள்லாம் வந்து யாரை வழிபடுவார்கள்? யாருக்கா தெரியுமா? ஹரிவர்ஷாவில் வந்து வழிபடுவார்கள். ஹரிவர்ஷாவில் வழிபடுபவர்கள் வந்து இருக்கிற மக்கள் வந்து வழிபடுவது ஸ்ரீ பகவான் ஸ்ரீ நரசிம்ம தேவை. சரியா? அப்பொழுது அவங்க எப்படி வழிபடுவாங்க? அது ஒரு மந்திரம் கொடுத்துருக்கு. ஓம் நமோ, அந்த மந்திரம் என்பதுன்னு சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே நரசிம்ஹாய நமஸ் தேஜஸ் தேஜசே ஆவிராவிர் பவ வஜ்ரநக வஜ்ரதம்ஷ்ட்ர கர்மாஷயான் ரந்தய ரந்தய தமோ கிரசகிரச ஓம் ஸ்வாஹா அபயம் அபயம் ஆத்மனி பூயிஷ்டா ஓம் க்ஷௌம். இது என்ன சொல்லுது இந்த மந்திரத்தில் வந்து கேள்விப்பட்டு வந்துடும். என்ன சொல்லுதுன்னா, கர்மாஷயான் ரந்தய ரந்தய, அதாவது ரந்தய ரந்தய என்றால் அழித்து விடு, அழித்து விடு. எதை அழிக்க வேண்டும்? பகவான் இப்போ வேண்டுகிறாங்க அவங்க. கர்ம ஆசையான், ஆசைகள், நிராசைகள், இந்த கெட்ட ஆசைகள், கூடாது தீமையான ஆசைகளை வந்து அழித்து விடு அப்படின்னு சொல்கிறது. பிரபுபாது அந்த அது சொல்கிறாரு, அதுக்கு அந்த பொருளை சொல்கிறாரு. வந்து என்ன சொல்கிறாருன்னா, மக்கள்லாம் வந்து ஆசைகளை வந்து, அதாவது இந்த பௌதிக உடலாக இந்த உலகத்தில் எல்லா விஷயங்களும் வந்து அதை ஆளுமை செய்து, அதுக்கு நான் வந்து ஒரு ஒரு கர்த்தவாகி நான் தான் அதை செய்கிறேன் அந்த நான் என்ற அகங்காரத்தில் எல்லா ஆசைகளும் வந்து நாங்கள் பெற்றிருக்கிறோம். அவங்க ஆசைகளை நிறைவேற்றுறது, அந்த இந்த ஒரு ஆசைக்கு முடிவே கிடையாது. எல்லா ஆசையும் நான் நிறைவேற்றணும், எல்லாத்தையும் நான் பெற்றுக்கொள்ளணும். பணம், ஆசை, பேர், புகழ், முடிவே இருக்காது. அதை பெற்றுக்கொண்டே இருக்கணும். அப்படி இருந்தாங்க. ஆனால் இங்கே அப்படிப்பட்ட இருந்தால் என்ன ஆகும்? கர்ம பந்தத்தில் நம்ம வழிபடணும். இப்போ ஒருத்தர் நாங்கள் ஆளுமை செய்தால் அவங்க என்ன ஆளுமை செய்வாங்க? அவங்க கர்ம பந்தனை என்றால் என்ன அர்த்தம்? கர்மா, அதாவது நாங்கள் செய்யும் காரியம் பகவான் பக்தி தொண்டில் இல்லாமல் இருந்தால் அதுக்கு நாங்கள் பதில் சொல்லணும். என்னுடைய ஆசையை நான் வேலை பார்த்துக்கும் பொழுது அதற்காக வந்து நான் பல காரியங்கள் செய்வேன்.
ஒரு விஷயத்தை நான் அடைவதற்காக எது வேணால் செய்யக்கூடிய நான் அதுக்கு நான் விடை சொல்லி தான் ஆவேண்ணா இல்லையா? இன்னொருத்தர் தீங்கு செஞ்சா, இன்னொருத்தர் ஏதாவது கெட்ட செஞ்சா அதுக்கு நான் பதில் சொல்ல தான் ஆகணும். அதான தர்மம், அதான் நியாயம், நீதி. அப்போ அந்த கர்ம பந்தத்துக்கு உட்படுறோம் நாங்கள். அந்த கர்ம ஆசையை ரந்தை அரந்தை என்று வேண்டுகொள்கிறான் பகவான் நரசிம்மிடம். அப்புறம் இன்னும் அந்த ஸ்லோகங்கள் வருது, ஸ்வஸ்தியஸ்து விஸ்வஸ், அதாவது உலகத்தில் எல்லாருக்கும் நல்லதாக இருக்கட்டும். எல்லா உயிரினங்கள் பக்தி யோகா முறைப்படி பகவானுக்கு சேவை செய்யும்போது எல்லாருடைய அடுத்தவங்களுடைய நன்மை பற்றி நாங்கள் யோசிப்போம். நாங்கள் அடுத்தவருடைய நல்லதுக்காக நாங்கள் வேலை செய்வோம் பக்தன் இருக்கும்போது. ஸோ அதனால் நாங்கள் எல்லாரும் மனசபத்ரம் பஜதா ததோக்ஷதே, பகவானின் சேவைக்காக நாங்கள் ஈடுபடுவோம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. சரி, இதெல்லாம் இருக்குது, வரோம், நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் பக்தியோட சேவை, பக்தியில் இருக்கிறவங்க தன்னுடைய சொந்த விருப்ப வெறுப்புகளுக்காக ஆசைப்பட மாட்டாங்க, எந்த விதமான பந்தமும் இருக்காது அவங்களுக்கு. அதெல்லாம் போட்டிருக்கு ஸ்லோகத்தில். அப்புறம் யத் சங்கலப்தம் நிஜ வீரிய வைபவம், யத் சங்கலப்தம் நிஜ வீரிய வைபவம் தீர்த்தம் முகு சம்ஸ்பிருஷதம் ஹி மானசம். அதாவது உதாரணம் இருக்குது சொல்கிறாங்க. என்னன்னா, நாங்கள் கங்கையில் முங்கி எழுந்தோம் என்றால் அந்த நாங்கள் செய்த பாவங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் இல்லையா? ஆனால் அந்த முறை மிகவும் மிகவும் ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு முறை. பல தடவை நாங்கள் முங்கி இருந்து தான் நாங்கள் அந்த தீமைகள் நாங்கள் அந்த பாவங்கள் நிறைந்தாலே சரி, அந்த பாவம் செய்கிற குணம் எங்கே விட்டு போகாது, திருப்பி பாவம் செய்வோம் நாங்கள். ஆனால் பகவான் உடைய அந்த குணங்கள், பகவானுடைய லீலைகள் ஒரு பக்தனுடைய யத் சங்கலப்தம், பகவானுடைய பக்தனுடைய சங்கத்தை நாங்கள் பெற்றோம் என்றால் மிக மிக விரைவாக இந்த நீண்டமான கஷ்டமான அந்த வழிமுறை மிகவும் சுலபமாக பகவான் பக்தர்களின் சங்கத்தில் நாங்கள் எங்களுக்கு அடைஞ்சிட முடியும். யத் சங்கலப்தம் நிஜ வீரிய வைபவம் யத் தீர்த்தம் முகு, தீர்த்தம் என்றால் கங்கை போன்ற அந்த புனித தீர்த்தங்கள், சம்ஸ்பிருதாம் ஹி மானசம் ஹரத்யஜோ அந்தஹ ஸ்ருதிபிர் கஜோ அங்கஜம் கோவைன சேவேத முகுந்த விக்ரமம். அப்படி இருக்கும் பொழுது யார் கோவைன சேவேத முகுந்த விக்ரமம், பகவானின் பக்தர்களை யார் சேவை செய்ய மாட்டாங்க, யார் அவங்களே நோக்கி போக மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட பக்தர் நாட்டை ஆள்ற ராஜாவாக இருக்கணும். பரீட்சித் மகாராஜ் அப்படிப்பட்டவர். நாட்டை ஆளக்கூடிய மன்னன் அப்படிப்பட்ட யத் சங்கலப்தம், அந்த சங்கத்தை நாங்கள் அடைஞ்சா போதும், வேறு எதுவும் தேவையில்லை அப்படின்னு இருக்கிறோம். சரி, அந்த பக்தர் எப்படி இருப்பார்? யஸ்யாஸ்தி பக்திர் பகவதி அகிஞ்சனா சர்வைர் குணைஸ்தத்ர சமாசதே சுராஹ ஹராவ பக்தேஸ்ய குதோ மகாத்குணா மனோரதேனாசதி. அதாவது யஸ்யாஸ்தி பக்திர், எவங்கிட்ட யஸ்யாஸ்தி பக்திர் பகவதி அகிஞ்சனா, அகிஞ்சன பக்தி பகவதி பகவானிடம் யார்கிட்ட இருக்கிறதோ சர்வைர் குணைர் தத்ர சமாசதே சுரா, எல்லா விதமான நல்ல குணங்களும் அந்த மனுஷங்கிட்ட இருக்குது. பகவானின் பக்தர்கிட்ட சர்வைர் குணைர் தத்ர சமாசதே சுராஹா, சுராஹா பல தேவர்கள், எல்லா தேவர்களையும் சேர்த்து பார்த்தா அவங்க கிட்ட இருக்கிற எல்லா நல்ல குணங்களும் அந்த பகவானின் பக்தரிடம் உள்ளது. சாஸ்திரம் சொல்லுது. ஹராவ பக்தேச குதோ மகாத்குணா. ஆனால் ஹராவ பக்தன் என்றால் ஹரியின் அபக்தன். ஒருத்தன் ஹரியுடைய அபக்தனாக இருந்தால் அவரிடம் என்ன குணம் இருக்க போகுது? மனோரதே நாச தாவதோ பஹி. தன்னுடைய மனசு இருக்கிற வயசு, மனசு என்ன சொல்லுதோ அதை பின்தொடர்ந்து சென்றிருப்பான். மனோரதேனா, மனோரதேன் என்றால் மனசை பின்தொடர்ந்து செல்வான். மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் செய்வான். அவனுக்கு என்ன தோணுதோ அதை செய்வான். அதான் ஹரியின் பக்தன், அதாவது ஹரியுடைய பக்தன் இல்லாத இருப்பவன் அசுரர்கள். இப்போ நாங்கள் பிருது மகாராஜ் பார்த்தோம். நாங்கள் பார்த்தோம் ஒரு நாட்டுடைய மன்னன் எப்படி இருக்க வேண்டும், பக்தனாக இருக்க வேண்டும் இல்லையா? சரி, நாங்கள் என்ன படிக்கும்போது ஏதாவது நாங்கள் ஆராயும் பொழுது ரெண்டு பக்கம் நான் பார்ப்போம். ஒரு சொல்லுவாங்க, நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்குது. நீங்கள் எல்லாம் ஒரு பக்கமாகவே நீங்கள் பேசுங்க. நீங்கள் அதாவது நீங்கள் ஒரு நீதிமன்றத்தை சென்று போனால் என்ன செய்வாங்க, அந்த பிரதிவாதம்
வாதம் எல்லாரும் வாதம் பார்ப்பாங்க, என்ன சொல்லுவாங்க, எல்லாரும் 2 பக்கம் கேட்பாங்க, அந்த அந்த வாதத்தை கேட்பாங்க. அதே போல் பிருது மகாராஜ் வந்து எல்லா குணங்கள் கொண்ட ஒரு பக்தர், பரீட்சித் மகாராஜ் எல்லாம் பக்தர்கள். ஒரு மிக சிறந்த பக்தனாக இருக்க வேண்டுமானால் பிருது மகாராஜ் போல இருக்கணும். ஆனால் ஒரு மன்னன் வந்து அதற்கு நேர் எதிராக இருக்க முடியும் என்றால், அப்படி அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் என்றால் யாராக இருக்க முடியும்? வேண மகாராஜன். அவரை விட ஒரு கொடூரமான மன்னன் இருந்தார். அவர் பேர் ஹிரண்யகசிபு. மிக கொடூரமான மன்னன் ஹிரண்யகசிபு. ஹிரண்யகசிபு தான், நான் ரொம்ப டைம் நேரம் இல்லாதனாலும் வேறமா சொல்ல. ஹிரண்யகசிபு எப்படிப்பட்டவர் என்றால் மிக கொடூரமான ஒரு தவம் செஞ்சான் ஹிரண்யகசிபு. கைகளை மேல் நோக்கி கால் கட்டை விரல் மேல் நின்று கொண்டு அந்த பண்ண அந்த கடும் தவத்தினால் வந்து அவர் மேலே வந்து ஒரு புற்று, அந்த புற்றே வந்து வந்துருச்சு அவர் மேலே. தேவர்கள்லாம் பயப்பட்டாங்க. உடனே கயாது வந்து அவருடைய மனைவி கயாது வந்து பிடிச்சு கொண்டாங்க, கைப்பற்றி கொண்டார்கள். அந்த நேரத்தில் நாரதர் வந்து சொல்லுவார், அவன் சொல்லுவாங்க, இல்லை நாரதர், நாங்கள் இந்த கயதை கொல்ல போகிறோம். நாங்கள் ஏன், இது அந்த ஹிரண்யகசிபு அந்த மிகப்பெரிய அரக்கனுடைய மனைவி, அவர் வயிற்றில் வந்து ஒரு குழந்தை பிறக்க போகுது. உண்மை, நாங்கள் ஏன் அந்த குழந்தை நாங்கள் பிறக்க வேணும்? நாங்கள் இல்லை அதெல்லாம் நீங்கள் செய்ய தேவையில்லை, அதை நான் பார்த்துக்கிறேன் நாரதர் சொல்லிட்டு நாரதர் வந்து கயாதை காப்பாற்றி அவர் ஆசிரமத்தை கூப்பிட்டு செல்வார். அந்த ஆசிரமம் அந்த கயாதுக்கு வந்து பல உபதேசங்கள் கொடுப்பார் அவர். அந்த உபதேசங்கள்லாம் கயாது கேட்டாரோ இல்லையோ, அவர் கருவறையில் இருந்த அந்த குழந்தை நன்றாக கேட்டுக்கொண்டது அந்த உபதேசங்கள்லாம். பகவத் பக்தி, பகவானை பற்றி பல உபதேசங்கள் வந்து நாரதர் வந்து கயாதுடன் சொன்னார். இந்த பக்கம் ஹிரண்யகசிபு கடும் தவம் புரிஞ்சு கொண்டிருந்தார். அந்த தவத்தினால் வந்து எல்லாரும் பிரம்மாவினை சொல்றார்கள், ரொம்ப கருந்தவம் புரிகிறார் அவர் உடல் வந்து. அப்படிப்பட்ட அவர் உடல் வந்து அந்த தவத்தினால் வந்து தோல், அந்த ரத்தம், சதை எல்லாம் வந்து போய் வெறும் எலும்பு கூட நின்றிருந்தார் அவர் ஹிரண்யகசிபு. அப்படிப்பட்ட அந்த உடலை அந்த அந்த வெப்பத்தினால் வந்து உடலை அழிய போகுது. அப்படிப்பட்ட தவம். அந்நேரம் பார்த்து பிரம்மர் வந்து, சரி உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். எனக்கு சாவே வரக்கூடாது. இல்லைப்பா, எனக்கே சாவு இருக்குது. பிரம்மர் சொல்கிறேன், எனக்கே சாவு இருக்குது, நானே ஒரு நாள் செத்து போவேன், அதெல்லாம் நான் கொடுக்க முடியாது. என்னுடைய தகுதிக்கு மேலே எனக்கு அதெல்லாம் வரம் கொடுக்க முடியாது, என்னுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி நீ கொடுத்தேன். அப்போ என்ன செஞ்சார் அவர்? என்ன கேட்ட வரம் என்னது? இரவிலும் இல்லாமல் பகலும் இல்லாமல் மரணம் வரணும். மரணம் வந்தா இரவிலும் வரக்கூடாது, பகலும் வரக்கூடாது. ஒரு மனுஷன் இல்லை மிருகம் இல்லை நீ படைத்தவனாக, அது பிரம்மா படைத்தவனாக படைத்த யாராலும் கொல்ல எனக்கு சாவு வரக்கூடாது. தரையிலும் வரக்கூடாது, ஆகாயத்திலும் வரக்கூடாது. பகல் இரவு பல கண்டிஷன்ஸ் இருந்துச்சு. எல்லாம் பார்த்தா சாவே இல்லை, அப்படி தான் வரணும். சரி, பிரம்மா தாசுன்னு அந்த வரத்தை வந்து இந்தா பெற்றுக்கொள்ள சொல்லிட்டு வரத்தை வழங்கினார் பிரம்மா. அப்புறம் மிக கொடூரமான மன்னனாக ஹிரண்யகசிபு வாழ்ந்தார். எல்லா லோகத்தையும் வந்து கைப்பற்றி கொண்டான் ஹிரண்யகசிபு. எல்லாருக்கும் தீங்கு விளைவித்தான். மிக முக்கியமான குணம் வந்து யாரும் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் நாராயணனின் சேவையில் ஈடுபட அவர் விடவில்லை. பிருது மகாராஜ் எப்படி இருந்தார், ஹிரண்யகசிபு இருக்கார். ஸோ நாங்கள் பார்த்தோம் 2 பக்கம். அந்த காலத்தில் அப்படிப்பட்ட ராஜா இருந்திருக்காரு, இப்படி ராஜா இருந்திருக்காரு. ஸோ நமக்கு எல்லா விஷயங்களும் 2 பக்கம் எங்களுக்கு தெரியுது சாஸ்திரத்தின் மூலமாக. பகவானின் பக்தி தோண்டி யாரும் செய்யக்கூடாது, நான் தான் கடவுள் அப்படின்னு சொன்னான் ஹிரண்யகசிபு. நாராயண் நீங்கள் சேவை செய்யக்கூடாது, எனக்கு தான் சேவை செய்யணும். அவருடைய மகனா பிறந்தவன் பிரகலாதன். அந்த பிரகலாதனோ தைத்திய வம்சத்தில் பிறந்திருந்தால் கூட, அரக்கர்களின் குலத்தில் பிறந்திருந்தால் கூட, நாரதரின் உபதேசத்தின் மூலமாக, குருவின் கருணையால், குருவின் ஆசியினால் பிரகலாதன் மிகச்சிறந்த பகவத் பக்தனாக பிறந்தார். அப்போ அவர் குழந்தை பிறந்த ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. அவர் ஸ்கூலுக்கு போனார். நாங்கள் போகிறோமே, அவருடைய ஸ்கூலில் கூட என்ன சொல்லி கொடுத்தாங்க? எக்கனாமிக்ஸ், அப்புறம் என்னது சொல்லுங்க, எல்லாம் பகவத் பக்தி தவிர எல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க. நாட்டை எப்படி ஆள்றது, எக்கனாமிக்ஸ், பாலிட்டிக்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க அந்த ஸ்கூலில். ஆனால் அவர் வந்து வேறு மாதிரி பிரகலாதர். அவர் கற்றுக்கிட்ட விஷயங்களோ வேறு மாதிரி. அவங்க சொல்லிக் கொடுத்தது வேறு, ஆனால் அவர் கற்றுக்கிட்ட வேறு. உண்மை சொல்கிறா அவர் நல்ல ஸ்டூடெண்ட் கிடையாது.
ஏன்னா ஸ்கூலில் படிச்சிருக்கும் போது கற்றுக்கிட்ட விஷயம் எதுவும் பின்பற்றவில்லை. வழக்கமாக ஸ்கூலுக்கு போன குழந்தைகள் வந்து வெக்கேஷன் வரும். இப்போ இந்த வெக்கேஷன் இப்போ தான் முடிஞ்சிருக்கும். வெக்கேஷன் டைமில் வந்து அவங்க வீட்டுக்கு வந்த உடனே பிரகலாதர்கிட்ட ஹிரண்யகசிபு கேட்டார், பிரகலாதா எப்படி இருக்க? நல்லா இருக்கு. சரி, ஒரு நாள் நீ ஸ்கூலில் இருந்த, என்ன படித்த? இப்போ என்ன சொன்னார் அவர்? இந்த வாழ்க்கையில் வந்து எல்லாரும் ஸ்லோகன் டக்குன்னு மறந்துடணும். எல்லாரும் வந்து சதா சமுத்விக்ன தியாம் அசத்கிரஹாத். எல்லாரும் வந்து நான் என்ன செய்யறது, என்ன நடக்க போகுது, அந்த அந்த ஏக்கத்தை இருப்பாங்க அவங்க. காங்ஷந்தி, ஆசைகள், நிறைவேறாத ஆசைகள், அடுத்து என்ன நடக்க போகுது அந்த பயத்தில். ஏன் ஏன் அப்படி இருக்காங்க? அசத் கிரஹாத், அசத் என்ற அந்த விஷயத்தை அவங்க பின்பற்றுவதால். அசத் என்றால் என்னது? இந்த பௌதிக உலகம், மேட்டர்னு சொல்லுவோம் நாங்கள், ஜடம். ஜடத்தை பின்னோக்கி போகிறாங்க அவங்க. இந்த உடலுக்கான ஆசைகள், இந்த பேர் புகழ், உடல் தேவைகளை மட்டும் நோக்கி கொண்டு போகும்பொழுது, இந்த விஷயங்கள் பார்த்து மட்டும் நோக்கி கொண்டு போகும்பொழுது சதா சமுத்விக்ன தியாம் அசத் கிரஹாத். அதுக்கு என்ன செய்யணும்? ஹித்வாத்ம பாதம் கிரகம் அந்த கூப்பம். அவங்க எல்லாம் அந்த கிரகம் என்ற அந்த அந்த கூப்பத்தில், அந்தம் என்ற அந்த கூப்பம் என்றால் பாலங்கிணறு. தமிழ் சொல்லுவாங்க பாலங்கிணறு விழுந்துட்டான் அப்படின்னு. பாலங்கிணறு, அந்த கிணத்துல வந்து விழுந்திருக்காங்க எல்லாரும். விழுந்து அசத் கிரஹாத், அசத்தை நோக்கி அவங்கள் அசத்தை கைப்பற்றினால் எப்போ பார்த்தாலும் அந்த கஷ்டத்தில், ஒரு ஏக்கத்தில், நிம்மதியே இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அதுக்கு என்ன செய்யணும்? ஹித்வாதபாதம் கிரகமந்த கூப்பம் வனம் கதோ யத் ஹரிமாஷ்டேன்னு சொல்கிறார். அவ்வளோதான். என்ன சொன்னார்? அதுக்கு என்ன, அதுக்கு சிறந்த மிக மிக சிறப்பான என்ன சொல்ற உண்மையான வந்து அந்த சொல்யூஷன் பதில்னா வனம் கதோ யத், வனத்தை நோக்கி செல்லணும். ப்ரோப்பா சொல்லுவார் அந்த டிரான்ஸ்லேஷனை, வனத்தை நோக்கி செல்லணும், குறிப்பாக பிருந்தாவனத்தை நோக்கி செல்லணும் போட்டிருப்பார் ப்ரோப்பா அந்த இடத்துல. வனம் கதோ யத் ஹரிமாஸ்ரயேத, ஹரிமாஸ்ரயேத, ஹரியை நீ வந்து சரணடைந்து கொள் அப்படின்னு சொல்றாரு. உடனே பார்த்தாரு, ராஜா ஹிரண்யகசிபு எல்லாத்துக்கும் மன்னன் அவர். ஒரு பக்கம் பிருது மகாராஜோ எல்லாரும் வந்து பகவான் பக்தி தோண்டு செய்ய ஈடுபடுத்தினது எல்லாரையும். ஹிரண்யகசிபுவோ யாரும் பகவான் பக்தி தொண்டு செய்யக்கூடாது. ஆனால் அவருடைய பிள்ளை பார்த்தா எதிர்மாறாக இருக்குது. என்ன செய்வார் அவர்? அவருக்கு அப்புறம் நாட்டை ஆளக்கூடியவர் தைத்திய வம்சத்தில் வந்து பிரகலாதன். இந்த பிரகலாதன் சொல்றாரு ஹரிமாஷே சொல்றாரு. அவர் உடனே அனுப்பினார் அவர் ஸ்கூலுக்கு. கூப்பிட்டு 2 டீச்சர்ஸ் கூப்பிட்டார். சண்டாமருக்கு 2 டீச்சர்ஸ் இருந்தாங்க, 2 ப்ரொஃபஸர். அந்த 2 டீச்சரும் கூப்பிட்டார். நீங்கள்லாம் எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதவங்க, போய் சரியா சொல்லிக் கொடு. என்ன சொல்லிக் கொடுத்துட்டு அனுப்பிட்டார் அவர். திருப்பி ஸ்கூலுக்கு போனாங்க பிரகலாத் மகாராஜ். அங்கே போய் அவங்கெல்லாம் சொல்லி பார்த்தாங்க, கேட்டு பார்த்தாங்க, சொல்லி பார்த்தாங்க, கெஞ்சி பார்த்தாங்க. ஆனால் பிரகலாத் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாரு? இப்போ தான் மட்டும் இல்லை, கூட இருக்கிற எல்லா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நண்பர்கிட்டையும் அதே பகவத் பக்தி போதனையை அவர் அழிச்சுக்கிட்டு இருந்தார். அவர் என்ன சொன்னார்? கௌமாரமாச்சனை பிராக்ஞோ தர்மான் பாகவதான்னிகன்னு சொன்னார் அவர். அதாவது பகவத் பக்தி ஆரம்பிப்பது எப்பொழுது, எந்த வயசில்? குழந்தையா இருக்கும் போது ஆரம்பிக்கணும். அதனால எல்லாரும் நீங்கள் இப்போ ஆரம்பிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்ட வந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரா சொல்லி சங்கீர்த்தம் ஆரம்பிச்சார் பிரகலாத் மகாராஜ். எல்லாரும் நாங்கள் பகவான் சங்கீதம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டு சண்டாமருக்கு 2 டீச்சர்ஸ், அவங்களுக்கு தலா கால் புரியலை. என்னடா செய்கிறது? அங்கே போனால் ஹிரண்யகசிபு இவரை விட மாட்டார், இந்த பக்கம் வந்தால் அவருடைய மகன் சொல்கிற பேச்ச கேட்க மாட்டேங்கிறாரு. என்னடா செய்யறேன்னு சொல்லிட்டு ராஜா கிட்டே போயிட்டாங்க. எங்களை விட்டுருங்க, எங்களால் முடியலை, நீங்களாச்சும் உங்கள் மகனாச்சும் ஒப்படைச்சிட்டார். ஹிரண்யகசிபு கோவத்துக்கு மிகப்பெரிய கோவத்துக்கு உள்ளான அவர். முடியலை, கோவத்தின் உச்சியில் வந்து அவன் சொல்கிறான் என்ன செய்யுது. அப்போ வந்து பிரகலாதன் வந்து கடைசியில் கெஞ்சுவார் ஹிரண்யகசிபு, தந்தே நீங்கள் செஞ்ச பாவங்கள்லாம் விட்டுடுங்க, உங்களுக்கு வந்து மிக கொடூரமான நரகந்தான் இருக்குது, அடுத்தது இந்த பாவங்களுக்கு முடிவு கிடையாது, தயவுசெய்து நீங்கள் விட்டதெல்லாம் விட்டுட்டு பகவானிடம் சரணடையுங்கள், நாராயணன் சரணை சொல்லும்போது ஹிரண்யகசிபு கேட்பார், என்ன நாராயணன்? யாரா நாராயணன்? எங்கே இருக்கிற நாராயணன்? தூணில் இருக்கானா? ஆமாம் இருக்கார். அப்படி சொல்லிட்டு ஹிரண்யகசிபு தன் மகனான பிரகலாதனை தானே
கொல்ல சென்றார். கொல்லும் பொழுது அவர் காட்டினாரை பார்த்து ஒரு தூண்ல இருந்து சத்தம் கிடைச்சு. என்ன சத்தம்? கர்ஜனை சத்தம். சத்தம் கேட்டு பார்த்தாங்க. பார்த்த உடனே அந்த தூணிலிருந்து யார் வந்தார்? நரசிம்மதேவ் பகவானுக்கு. நரசிம்மதேவ் அவதாரம் எடுத்தார். அவர் தூண்லேருந்து பிறந்தார். யாருக்காக? தன் பக்தனுக்காக. ஸ்தம்பஜா அவருக்கு ஒரு பேர், ஸ்தம்பஜா. நாங்கள் ஒரு 108 நாமங்கள் நாங்கள் பாடுவோம் நாங்கள் கோயிலில். அதில் வந்து ஸ்தம்பஜா, உக்ரலோச்சனகா, பல இப்போ பேர்கள் இருக்குது. ஒரு பேரும் ஸ்தம்பஜா. ஸ்தம்பம் என்றால் ஸ்தம்பம், கம்பம், தூணில் இருந்து பிறந்தவர் நரசிம்மர். அந்த தூணில் இருந்து பிறந்து ஹிரண்யகசிபு அழிச்சிட்டார். ஸோ பிருது மகாராஜ் போன்ற மன்னனாக பகவான் அவதாரம் எடுத்து அந்த வழிமுறையும் அவர் எடுத்து காட்டுறார் அவர். அதே நேரத்தில் அரசன் என்ற பெயரில் யாராவது தீய காரியங்கள் பாவங்கள் செய்து கொண்டிருந்தால், முக்கியமாக பகவான் பக்திக்கு எதிராக இருந்தால் ஹிரண்யகசிபு போல், அப்புறம் அதே பகவான் நரசிம்மராக வந்து அந்த அரக்கர்களை வதம் செய்வார். நாங்கள் பார்த்தோம். நாங்கள் அரசனாக எப்படி வாழ்றது, பரீட்சித் மகாராஜ் வினயினம் அந்த பயிற்சி என்ன பயிற்சி பெற்றா அதையும் நான் பார்த்தோம் பிருது மகாராஜன் வாழ்க்கை வரலாற்றில். அப்படிப்பட்ட அரசனாக வாழாட்டி பாவங்கள் மட்டும் செய்த அந்த பிருது மகாராஜ் நேர் எதிராக இருந்த ஹிரண்யகசிபு முடிவு நாங்கள் பார்த்தோம். நாங்கள் சரி, நாங்கள் என்ன செய்ய முடியும்? நாங்கள் கலியுகத்தில் பிருது மகாராஜ் மாதிரி நாங்கள் இருக்க முடியுமா? முடியாது. சரி, பிருது மகாராஜ் மாதிரி இருக்காங்களா அரசர் ஆள்றது அரசாங்கத்துக்காக? தேடணும், பார்க்கணும், என்ன செய்யறது? அதுக்கு தான் வந்து கலியுகத்தின் ஜெகத்குரு என்றால் யாரு? பிரபுபாதர். ஜெகத்குரு, எல்லாத்துக்கும் அவர் குரு, எல்லாருக்கும் குரு, எல்லாத்துக்கும் அவர் குரு. அவர் வந்து எல்லா விஷயத்துக்கும் அவர் பிரபுபாதர் வாழ்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கலியுகத்தின் எல்லா அம்சங்களுக்கும் பிரபுபாதர் ஒரு பதில் வச்சிருக்கிறார். எப்படி சாப்பிட்றது, எப்படி தூங்குறது, எப்படி வாழ்றது, எப்படி நாட்டை ஆள்றது, ஒரு பிரஜை எப்படி வாழ வேண்டும், ஒரு அரசன் எப்படி இருக்க வேண்டும், வணிகம் செய்பவன் எப்படி இருக்க வேண்டும், பணத்தை எப்படி நாங்கள் பயன்படுத்துவது, எல்லாமே பிரபுபாதர் வச்சிருக்காரு. அதனால தான் அவர் ஜெகத்குரு. அவருடைய 24ஆம் வருஷத்தில் வந்து ஆஸ்திரேலியா, நீங்கள் ஆஸ்திரேலியா பார்த்து, ஆஸ்திரேலியா வந்து நல்ல டிவோட்டிஸ் இருப்பாங்க. அவங்க நல்லா கஷ்டப்படுற டிவோட்டிஸ், நிறைய கஷ்டப்பட்டுருப்பாங்க அந்த டிவோட்டிஸ் அங்கே பத்திரிகைலாம். ஏன்னா அங்கே இருக்கிற அரசாங்கம் வந்து நாங்கள் பார்த்த மாதிரி ஹிரண்யகசிபு அரசாங்கம் பக்தி தோண்டுக்கு எதிராக இருந்துச்சு. அந்த அரசாங்கம் என்ன செஞ்சது? அந்த அரசாங்கம் பக்தர்கள்லாம் வந்து பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. எதுக்கு? என்ன பாவம் செஞ்சோம்? நீங்களாம் ஹரிநாம் சங்கீர்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்கீங்களே, எல்லாருக்கும் அது ஒரு பிரச்சனை. அது நீங்கள் பண்ணுற நீங்கள் சங்கீர்த்தனை வந்து எல்லாரும் ஒரு நியூசன்ஸ். அது மட்டும் இல்லைங்க, பாம்பேல அப்படி தான் இருந்துச்சு, மும்பையில் கூட பிரபுபாத் இருக்கிற நேரத்திலே அங்கே இருக்கிற அந்த முனிசிபல் கவுன்சில் வந்து நோட்டீஸ் அனுப்புவாங்க. ஜூஹு கோயிலில் வந்து பிரபுபாத் இருக்கும்பொழுது அங்கே வந்து அவங்க கீர்த்தனை பண்ணும்போது இட்ஸ் எ நியூசன்ஸ் அப்படின்னு வந்து நோட்டீஸ் அனுப்புவாங்க. இந்தியாவிலே அப்படிப்பட்ட நிலைமைனா ஆஸ்திரேலியாவில் இது பெரிய கேஸ் ஆயிடுச்சு, பெரிய வழக்காயிடுச்சு. சிட்னி, பர்த், மெல்பர்ன் இந்த மாதிரி நகரங்களில் வந்து நிறைய பக்தர்கள் இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா பிரபுபாதர் வந்து 71ஆம் வருஷம் போனார், 72ஆம் வருஷம் போனார், வருஷத்துக்கு ஒரு தடவை ஆஸ்திரேலியா போவார். அங்கே போய் அவர் முதல் தடவை போகும்பொழுது என்ன பண்ணா தெரியுமா? முதல் தடவை போகிறாரு, பக்தர்களுக்கு எப்படி தோத்தி கட்டவும் தெரியாது, திலக்னா என்னன்னு தெரியாது, என்ன சமையல் பண்ணுறது தெரியாது. அந்த இடத்துல பிரபுபாதர் வந்து ராதா கோபிநாத் அப்படின்னு சொல்லி ராதாகிருஷ்ண டிடிஸ் வந்து அவர் விக்ரம் பிரதிஷ்டாபனம் பண்ணார் பிரபுபாத். எங்கே சொல்லுங்க? சிட்னியில் 72ஆம் வருஷத்தில். அவர் பிரதிஷ்டாபனம் பண்ணிட்டு பிரபுபாத் கேட்குறாரு, ராதாகிருஷ்ணா பகவான் உங்களை வந்து நான் இந்த மிளேச்சர்கள் கையில் நான் ஒப்படைச்சு போகிறேன்னா, இங்கே இருக்கலாம் மிளேச்சர்கள், உங்களுக்கு பகவானுக்கு நீங்கள் உங்களுக்கு செய்யக்கூடிய எந்த சேவை அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு என்ன சமைக்கணும் தெரியாது. அப்படிப்பட்டவங்களுக்கு பிரபுபாதர் வந்து பிராமண தீட்சை கொடுத்து, பிரபுபாதருடைய சக்தியை பாருங்கள். பிராமணர் வந்து எப்படிப்பட்டவன்? வேண மகாராஜனை போன்ற அந்த மகாராஜன் அழிக்கக்கூடிய சக்தி இருக்கிறது. பிருது மகாராஜன் போன்ற மகாராஜனை
வரவழைக்கக்கூடிய சக்தி கூட அவங்களுக்கு இருந்துச்சு அவங்கள்ட்ட. ஆனால் இங்கே வெள்ளைக்காரங்க ஒன்றுமே தெரியாது, அவங்களுக்கு வேட்டி கட்டம் தெரியாது, ஒன்றும் தெரியாது, யாகம் யக்ஞா பக்தி ஒன்றும் தெரியும். அவங்கள்ட்ட வந்து மந்திர தீட்சை பிராமண தீட்சை கொடுத்து அவங்கள உட்கார வச்சு ராதாகிருஷ்ணா வரவழைச்சார். வரவழைச்ச பிறகு பக்தர்கள் அப்படி கூட்டினாங்க. எல்லா பக்கம் டிவோட்டிஸ் போய் ஹரிநாம சங்கீர்த்தனம், புக் டிஸ்ட்ரிபியூஷன், புத்தகங்கள், பிரபுபாத் புக்ஸ், ஹரிநாமம் இது கொடுத்து 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 பல டிவோட்டிஸ் வந்தாங்க. அவ்வளோ டிவோட்டிஸ் ஆயினா பிறகு நாட்டில் வந்து ஒரு பரபரப்பே ஆயிடுச்சு. என்னன்னா நியூஸில் வர ஆரம்பிச்சிட்டாங்க, யாருப்பா இவங்கெல்லாம், எங்கேருந்து வந்தாங்க? இப்போ தான் நியூஸில் எல்லா நியூஸில் வர இந்த ஹரே கிருஷ்ணாஸு இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க. 24ஆம் வருஷம் அப்படிப்பட்ட ஆஸ்திரேலியாவில் மிகப்பெரிய ரத யாத்திரம் பண்ணாங்க மெல்பர்னில் டிவோட்டிஸ். அந்த ரத யாத்திரா வந்து அது மதுதிஷ மகாராஜ் சொல்லிட்டு ஒரு மகாராஜ் இருந்தார். அவர் தான் எல்லாத்துக்கும் அவர் பிரபுபாத் அனுப்பினார், நீ தான் போய் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. பிரபுபாத் அவருக்கு வந்து அந்த சக்தி கொடுத்தார், ஆசை கொடுத்தார், ஆசீர்வாதம் பண்ணிட்டு இப்போ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவர் மூலமாக மிகச்சிறந்த ரத யாத்திரம். அந்த ரத யாத்திரைக்காக வந்து பிரபுபாதரே வர வச்சாங்க. நீங்கள் நெட்டில் பாருங்கள், யூடியூப்ல பாருங்கள், அந்த வீடியோஸ் இருக்கும். மெல்பர்ன் ரத யாத்திரை பாருங்கள், எவ்வளோ கூட்டம். அழகான ஒரு சைத்தன்ய மகா விக்கிரம், அந்த அந்த ரத யாத்திரை நினைக்கிறோம். பெரிய ஒரு சைத்தன்ய மகாபுரம் கையை தூக்கின ஒரு விக்கிரன்னு பார்த்து பெரிய ஒரு விக்கிரம் தூக்கிட்டு போவாங்க. அது அந்த ரத யாத்திரை நினைக்கிறேன், நான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இது 74ஆம் வருஷம். நான் சொல்லுது சரி, அது வந்து 74ஆம் வருஷம். அதுக்கு ஜஸ்ட் முன்னாடி வந்து மிகப்பெரிய ஒரு தீர்ப்பு, ஒரு வழக்கு நடந்துருக்கு. டிவோட்டிஸ் பண்ணுற நியூசன்ஸ், கரசல், இந்த ஹரே கிருஷ்ணா டிவோட்டிஸ்னால நிறைய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆராய்ந்து பார்த்தார் ஜட்ஜு, இது வந்து பர்த் நகரத்தில். அப்புறம் அவர் ஜட்மெண்ட் கொடுக்குறார், தீர்ப்பு. இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஹரே கிருஷ்ணா டிவோட்டிஸ் வந்து யாருக்கு எந்த பாவம் எந்த தொந்தரவு செய்ய மாட்டேங்கிறாங்க. யாருக்கு எந்த தொந்தரவும் செய்யலாம். அவங்க எதற்காக நாங்கள் ஜெயிலில் போடணும், அரெஸ்ட் செய்யணும்? எதுக்கு அவங்களுக்கு இந்த இத்தனை வழக்கு அவங்க மேலே? ஒரு தீர்ப்பு வந்துருச்சு. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் மற்ற நகரங்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதரும் அவங்களுடைய வழிமுறைகளை அவங்க பின்பற்றுறாங்க. இது வந்து ஒரு நாட்டுடைய ஒரு சிறப்பம்சம். ஏன்னா சிறப்பம்சம் எல்லாரும் வந்து அவங்க வழிமுறைகள், ஒவ்வொருத்தரோட ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், சரி, அவங்க வழிமுறை எவ்வளோ நல்லா அழகாக இருக்குது, ஒரு நாட்டு அழகே அப்படி தான் சொல்லிட்டு அந்த தீர்ப்பு கொடுத்துருவாங்க. யார் ஒன்று தீர்ப்பே வந்துருச்சு ஹரே கிருஷ்ணா டிவோட்டிஸுக்கு சார்பாக, ஒன்றும் செய்ய முடியாது. அந்த நேரத்தில் வந்து 24ஆம் வருஷம் மாயாப்பூருக்கு சில டிவோட்டிஸ் வருவாங்க. அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு யாருக்காவது ஹரே கிருஷ்ண இஸ்கான்ல இருந்து ஒரு அரசியல் கட்சி இருந்துச்சு தெரியுமா? உங்களுக்கு யாருக்காவது இஸ்கான்ல இருந்து பிரபுபாத ஆசீர்வாதத்தில் ஒரு அரசியல் கட்சி இருந்துச்சு. எங்க இருந்துச்சு? அமெரிக்காவில் இருந்துச்சு. அதுல பலவந்த பிரபுன்னு சொல்லிட்டு ஒரு டிவோட்டி வந்து மேயர்ல எலெக்ஷன்ல வந்து நின்னார். அவர் பிரபுபாதர் ஓகே சொன்னார், சரி சொன்னார். ஆமா, பிருது மகாராஜ் உதாரணம் சொல்லி பக்தர்கள் அரசாங்கத்துக்கு வரணும், அரசியலுக்கு வரணும்னு சொல்லிட்டு அவர் வந்து பலவந்த பிரபுன்னு சொல்லிட்டு. கட்சியின் பேர் என்ன யாருக்கா தெரியுமா? முக்கியமாக தெரிய ஒரு அரசியல் கட்சி இருந்திருக்கு. நமக்கு தெரிஞ்ச அரசியல் கட்சி நமக்கு இங்கே இருக்கிற அரசியல் கட்சி. ஆனால் இஸ்கான் ஒரு அரசியல் கட்சி இருந்திருக்கு. அந்த அரசியல் கட்சியின் பேர் வந்து இன் காட் வி ட்ரஸ்ட் பார்ட்டி. இன் காட் வி ட்ரஸ்ட் பார்ட்டி. சரி, நான் திருப்பி அதெல்லாம் அது பெரிய கதை. அரசியல் கட்சி ஆரம்பிச்சாங்க, மூடினாங்க, பெரிய கதை. ஆனால் அதை போடலாம். இப்போ இந்த இங்கே வந்து ஆஸ்திரேலியா டிவோட்டிஸ் வந்து இந்தியாவுக்கு வர்றாங்க. அந்த நேரத்தில் பிரபுபாதருடைய பேச்சு கேட்டு, அந்த கிளாஸ் எல்லாம் கேட்டு அந்த அரசியல் கட்சி தெரிஞ்சுக்கிறாங்க அவங்க. அதில் ஒரு டிவோட்டி இருந்தார், சபாபதி பிரபு, ஒரு டிவோட்டி சபாபதினு சொல்லிட்டு. அது நினச்சாரு, ஆஸ்திரேலியா நாங்கள் பார்த்தோம், நாங்கள் ரொம்ப பிரச்சனை, அரசாங்கத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ சமீபத்தில் கூட வந்து இந்த தீர்ப்பு வந்து எங்களுக்கு சார்பாக வந்துருச்சு. பிரபுபாத் சொல்கிறார் இதில் விஷயங்கள்லாம். நாங்கள் வந்து அரசியல் காட் வி ட்ரஸ்ட் பார்ட்டி வந்து நாங்கள் ஆஸ்திரேலியா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். பிரபுபாது ஆமாம் ஆரம்பி சொல்கிறார். பார்த்துக்கோங்க, உங்களுக்கு நினச்சி பார்க்க முடியுமா? ஒரு அரசியல் கட்சி, டிவோட்டிஸ் மட்டும்தான் அரசியல் கட்சி. என்ன செய்ய போகிறாங்க? ஹரிநாம சங்கீர்த்தனம், பிரசாதம், புக்ஸு, இதை வச்சு ஒரு அரசியல் கட்சி. பிரபுபாத் சொன்னார், அந்த லெட்டரில் சொல்கிறாரு, ஆமாம், பக்தர்கள் தான் அரசியலில் வர வேண்டும். ஏனென்றால் த ஐடியல் கிளாஸ் ஆஃப் மென், மிகச்சிறந்த மிக தகுதி வாய்ந்த மனிதர்கள் என்றால் பக்தர்கள், கிருஷ்ண பக்தர்கள். அவங்களுக்கு என்ன, எந்த பாவமும் இல்லை, 4 விதமான பாவ செயல்கள் எதுவுமே அவங்க செய்யறதில்லை. என்ன செய்வாங்க? ஜபம் செய்வாங்க, சங்கீர்த்தனை செய்வாங்க. இதுதான் மிகச்சிறந்த தகுதிகள். நாட்டை ஆள்றது ஓகேன்னு சொல்கிறார் அவர். சிவாபதி பிரபு அந்த நினைக்கிறேன், அந்த மேயர் எலெக்ஷன் நினைக்கிறேன், மெல்பர்ன் நகரத்தின் மேயர் எலெக்ஷன் தான் நின்னார் அவர். இது பெரிய பரபரப்பாயிடுச்சு, நியூஸ்லாம் வந்துச்சு. இது பெரிய பரபரப்பாயிடுச்சு. நியூஸ்லாம் வந்து
ஹரே கிருஷ்ணா டிவோட்டிஸ், இந்த ஹரே கிருஷ்ண பக்தர்கள் வந்து அரசியல் வந்துட்டாங்க, அரசியலை குதிச்சிட்டாங்க, பரபரப்பு. இவர் வந்து அரசியல் வந்த என்ன முதல்ல என்ன செய்வாங்க, பிரச்சாரம் செய்வாங்க. பிரச்சாரம் செஞ்சார் அவர். மிக முக்கியமான இடங்களை செஞ்சு மெல்பர்ன் நகரத்தின் முக்கியமான இடங்கள் நகரத்தில் வந்து பிரச்சாரம் செஞ்சார் அவர். பிரச்சாரம் செஞ்சப்போ அவங்க எல்லாம் கேட்குறாங்க, நீங்கள் என்ன நீங்களே எதுக்கு அரசியல் வரீங்க, நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியும், இதுக்கு அவங்களுக்கு தேவையான அரசியல் என்ன செய்ய போறீங்க நீங்கள்? அப்புறம் சொன்னார், நான் 3 விஷயம் செய்ய போகிறேன் அப்படின்னு. என்ன விஷயம் அது? ஆனஸ்ட் லீடர்ஷிப், நேர்மையான தலைவர்கள். அவர் சொல்றார், இப்போ இருக்கிறவங்க யாரும் எல்லாரும் பாவத்தில் உட்பட்டு பாவகாரியம் செஞ்சு யாரும் நேர்மை நடந்துக்கிறது இல்லை. நாங்கள் வந்தால் டிவோட்டிஸ் மூலம் நேர்மையான ஒரு தலைமை வரும் அப்படி சொன்னாங்க. சரி, என்ன நேர்மை? நான் அதாவது சொன்னேன், அந்த எல்லா சர்வ குணை தத்திர சமாசத்திர எல்லா குணங்களை கொண்ட நேர்மையான அந்த ஒரு தலைமை வரும். அப்புறம் 2வது எஜுகேஷன் அண்ட் ஸ்பிரிச்சுவல் கல்ச்சர், அதாவது கல்வி. என்ன விதமான கல்வி? ஆன்மீக கல்வி. என்ன கல்வி அது? இப்போ எல்லா கல்வினா எல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஆனால் நான் யார், நான் யார் என்றது கல்வி நாங்கள் கற்றுட்டு போனாங்க டிவோட்டிஸ். அரசியல் வந்தோம், ஆட்சி பிடிச்சோம்னா சொன்னாங்க. சரி, 3வது ப்ரோக்ரெசிவ் என்வாயரமெண்டல் டெவலப்மெண்ட், அதாவது நாங்கள் மட்டும் இல்லை, சுற்றி இருக்க எல்லா சுற்றுச்சூழலுக்கும் நல்ல நன்மை வரட்டும், மிருகங்கள் நன்மை வரட்டும். நாங்கள் இருக்கிற வாழ்க்கை முறை வந்து சாத்விகமான வாழ்க்கை முறை நாங்கள் வாழ சொல்லிட்டு பண்ணாங்க. எல்லாரும் அந்த சாத்விகமான வாழ்க்கை முறையில் அவங்களும் நன்மை பெற்று யாருக்கும் தீங்கு இல்லாமல், ஸ்தாவரங்கள் மிருகங்கள் யாருக்குமே தீங்கு இல்லாமல் அவங்க வாழ்வாங்க அப்படின்னு 3வது என்ன சொல்லுவாங்க, 3 பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க அவங்க அரசியலில். இப்படி பேசி அந்த பிரச்சாரம் செஞ்ச சபாபதி வந்து அவர் அந்த எலெக்ஷன் நின்னாரு, ஜெயிச்சாரா இல்லையா? என்ன சொல்றீங்க? இல்லை ஆர்வமாக இருப்போம் நாங்கள். இப்போ அரசியல்னு சொன்னோன்னே எல்லாரும் பாரு, இப்போ தூங்கிட்டு இருக்காங்க, எல்லாம் எந்திரிச்சிட்டாங்க. எல்லாரும் பாதி பேர் தூங்கிட்டு இருந்தாங்க, எந்திரிச்சிட்டாங்க எல்லாரும். அரசியல், ஓ அரசியல் என்ன முடிவு, என்னது என்ன முடிவு வச்சிருக்கிற முடிவு? அவர் அரசியலில் நின்று பாருங்க, இதெல்லாம் அரசியல் இது ரிசல்ட் மாதிரி சொல்கிறேன். அவருக்கு அந்த மொத்த வாக்கெடுப்பில் 52,982 வாக்கெடுப்பில் அவருக்கு கிடைச்ச வாக்குகள் 593. அவ்வளோ. சரியா? அதோட அந்த அரசியல் அவர் அரசியல்கிட்ட போயிட்டு போதும் அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு, நாங்கள் எவ்வளோ நன்மை செஞ்சாலும் நன்மை ஏற்கிற நிலைமையில மக்கள் கிடையாது, நிறுத்திட்டாரு. சொல்லுவார் பிரபுபாத் இந்த விஷயத்தை பிரபுபாத் அனுப்பினாங்க, லெட்டர் அனுப்பினாங்க. பிரபுபாத் என்ன சொன்னார், உனக்கு விழுந்த ஒவ்வொரு 593 வந்த ஒவ்வொரு வாக்கும் கிருஷ்ணருக்கு வந்த வாக்குன்னு சொன்னார். அவர் கிருஷ்ணருக்கு வந்த வாக்குன்னு சொன்னார் பிரபுபாதர். ஸோ இப்படி வந்து பக்தர்கள் அரசியலுக்கு வந்தால் எப்படின்னு பார்ப்போம். ஒரு பக்கம் நாங்கள் பக்தர்கள் அரசியல் வந்தால் என்ன ஆகக்கூடும்னு பிரபுபாதர் மூலமாக நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்கள் சரி முடியறதுக்கு முன்னாடி ஒரே விஷயம் சொல்கிறேன். சரி, பிரபுபாதர்னு சொல்கிறோம், நாங்கள் டிவோட்டிஸ் பற்றி சொல்கிறோம். நாங்கள் பிரபுபாதர் என்ன செஞ்சிருப்பாரு? ஒரு நாட்டு அரசனுக்கு வந்து பிரபுபாதர் போன்ற ஒரு குரு இருந்தால் எப்படி இருந்திருக்கும்? உதாரணம் நினைச்சு பார்ப்போமே. ஒரு 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 இமேஜினேஷன், கற்பனை. நாடு அரசன் வந்து பிரபுபாதர் டிசேபிள் இருந்தால் எப்படி இருக்கும்? பிரபுபாதர் அதுக்கும் ட்ரை பண்ணார் ஒரு வகையில். இந்திரா காந்தி வந்து 75ஆம் வருஷம் வந்து இந்திரா காந்தியை சந்திப்பதற்காக பிரபுபாதர் நிறைய முறை கொஞ்சம் ட்ரை பண்ணார், டிவோட்டிஸ் ட்ரை பண்ணாங்க. அப்பாயின்மெண்ட் கிடைச்சது ஒரு நாள். உங்களுக்கு யாருக்கு எத்தனை பேர் தெரியும் பிரபுபாதர் இந்திரா காந்தி சந்திச்சாருன்னு சொல்லிட்டு? பிரபுபாதர் சொந்தமாக இந்திரா காந்தி செஞ்சிருக்காங்க. இந்திரா காந்தி வந்து பிரபுபாதர் சந்திப்பதற்காக நேரம் கொடுத்தாங்க. அந்த நேரம் பார்த்து என்னது அரசு எமர்ஜென்சி டைம் என்ன சொல்கிறது, அந்த எமர்ஜென்சி நேரத்தில் வந்து அவங்க வேறு பிரச்சனை இருந்தாங்க. இந்திரா காந்தி அவங்க மனசெல்லாம் வந்து வேறு பிரச்சனையில் டென்ஷனில் இருந்தாங்க. ஆனால் பிரபுபாதர் வந்து ஒரு பேப்பர், இது மாதிரி பேப்பரில் ஒரு 10 பாயிண்ட் எடுத்துகிட்டு போனார். அவர் கூட யாரும் போகல, டிவோட்டிஸ் யாரும் இருக்கல அவர் கூட, நமக்கு தெரியாது என்னடான்னு தெரியாது. ஆனால் பிரபுபாதர் ஒரு பேப்பர் எடுத்து போனார். பேப்பரில் என்ன இருந்துச்சு பார்க்கணும், 10 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ பிரபுபாதர் வந்து இந்திரா காந்தியிடம் பேசிய அந்த 10 பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. முதல் பாயிண்ட், எல்லா டிவோட்டிஸுக்கும் விசா கொடுங்க முதல்ல. இமிக்ரேஷன் ஈஸியாக, ஏன்னா அந்த காலத்தில் வந்து டிவோட்டிஸ் எல்லாம் அமெரிக்காவில் வந்திருக்காங்க. இங்கே என்ன பிரச்சனை ஆச்சு, எல்லாரும் இல்லை, இப்போ எத்தனை பேர் அமெரிக்காவில் வர்றாங்க. அதுவும் அமெரிக்கர்கள் வந்து எப்படி இந்து முறைப்படி ட்ரெஸ் போடுறாங்க, இந்து முறைப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க, இதெல்லாம் எங்கேயும் ஒட்ட மாட்டேங்குது. இவங்கெல்லாம் சிஐஏ அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் பார்லிமெண்ட்டில் வந்து ஒரு பிரச்சனை எழுப்பினாங்க. அவங்களுக்கு வர்றது கஷ்டமாயிடுச்சு, விசா கடை கஷ்டமாயிடுச்சு.
பிரபுபாத் முதல்ல சொன்னார், நான் இதில் முதல்ல வந்து பக்தர்களுக்கு சிஷ்யர்களுக்கு வந்து விசா கொடுங்க, இமிகிரேஷன் முதல் பாயிண்ட். சரி, இந்திரா காந்தி ஒத்துக்கிட்டாங்களா இல்லை அது வேறு விஷயம், பிரபுபாத் சொல்கிறார். ரெண்டாவது, எல்லா எம்பிக்களும் இனிஷியேட்டட் பிராமணாஸா இருக்கணும். நாடாளுமன்றத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாரும் வந்து தீட்சை பெற்ற பிராமணர்களா இருக்க வேண்டும். சரியா? மூன்றாவது, அரசனாக சஞ்சய், அதாவது நீ உடைய அரசனா, உடைய புருஷன் அரசனா இருக்கணும். பிரபுபாத் சொல்றாரு சஞ்சய் தி கிங் அந்த பாயிண்ட் இருந்துச்சு. அரசனாக சஞ்சயாக இருக்கணும் சொல்லி. க்ளோஸ் ஸ்லாட்டர் ஹவுஸ், கசாப்பு கடை, மிருகங்கள் வதம் செய்யும் அந்த எல்லா ஸ்லாட்டர் ஹவுஸையும் மூடிடு. பிரபுபாத் அடுத்த பாயிண்ட். அஞ்சாவது, சாண்டிங், ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை எல்லாரும் சாண்ட் பண்ண வை. அடுத்தது மீட் ஈட்டிங். சரி, கசாப்புகள்லாம் ஒழிச்சிட்டாச்சு. சில பேருக்கு வந்து நீங்கள் வந்து மாமிசம் சாப்பிடணும்னா வீட்டில் மட்டும் சாப்பிடணும், வெளியில் இந்த மாமிசம் இருக்கவே கூடாது. இதில் பிரபுபாத் சொல்லித்தல நாட்டில் நீங்கள் நடைமுறைப்படுத்தணும் சொல்கிறார் பிரபுபாத். அரசன் நடைமுறைப்படுத்த வேண்டாம், அதாவது இந்திரா காந்தி நடைமுறைப்படுத்தப்பட விஷயங்கள் இதெல்லாம் சொல்கிறார் பிரபுபாத். ப்ராஸ்டிடியூஷன் பனிஷபிள், விபச்சாரம் வந்து தண்டனைக்குரிய குற்றமாகும். நோ ரிலிஜன் எக்ஸெப்ட் பகவத்கீதா ஆஸ் இட் இஸ். பிரபுபாத் சொல்றாரு எந்த மதமும் வேண்டாம், எல்லா தர்மம் விட்டு தள்ள, சர்வ தர்மான் பரித்யஜ்ய பகவத்கீதா ஆஸ் இட் இஸ் மட்டும்தான் வரணும்னு சொன்னார் பிரபுபாத். எட்டாவது பாயிண்ட். ஒன்பதாவது பாயிண்ட், எல்லா அரச ஊழியர்களும் ஒரு நாளுக்கு 2 தடவை தூங்கணுமா, லஞ்சம் வாங்கணுமா? கரெக்ட், கீர்த்தனை ஈடுபடணும். பிரபுபாத் சொல்றாரு கீர்த்தனை பண்ணணும் அவங்க எல்லாரும். கவர்மெண்ட் ஆஃபீஸில் கம்பல்சரி 2 நாளுக்கு 2 தடவை கீர்த்தனை. அப்புறம் 10வது கடைசி பாயிண்ட் வந்து எங்களுடைய கிருஷ்ணா கான்ஷியஸ் கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் விஷயங்களை வந்து சப்போர்ட் செய்யுங்க. ஒரு அரசனாக இருந்து, நாட்டை பிரதம மந்திரியாக இருந்து எங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க, எங்களுக்கு சப்போர்ட் செய்யுங்க. இதுதான் பிரபுபாத் சொன்னார். ஸோ நாங்கள் பார்த்தோம் எப்படி பரீட்சித் மகாராஜ் வந்து ஒரு சிறந்த பயிற்சி பெற்ற அரசனாகினார். அதுவும் பார்த்தோம் நாங்கள் ஹிரண்யகசிபு போன்ற ஒரு அரசனாக எப்படி இருக்கக்கூடாதுன்னு பார்த்தோம். அப்படிப்பட்ட அரசனாக இருந்தால் அதனுடைய என்ன விளைவுன்னு அதுவும் பார்த்தோம் நாங்கள். பகவான் நரசிம்மர் அவதாரம் நன்னாக இருந்தாலும் சரி, ஆனால் அது பக்தருக்கு நல்லது, தீயர்களுக்கு நல்லது கிடையாது. அவங்களுக்கு கிருஷ்ணன் சொல்லுவார்ல, மிருத்யு சர்வஹரச்சாகம். பக்தர்களுக்கு பகவான் நரசிம்மராக வந்தார், தீயவர்களுக்கு மரணமாக வருவார் அவர். அப்புறம் பிரபுபாத் எப்படி வந்து இந்த சாஸ்திரத்தில் சொன்ன இந்த விஷயங்கள், அரசு நடைமுறை, அரசாங்கம் எப்படி அரசு நடத்துவது எல்லாம் வந்து எப்படி நடைமுறைப்படுத்துவது அதுவும் சொல்லிக் கொடுத்தார் பிரபுபாத். அதையும் நாங்கள் பார்த்தோம். இப்போ நான் முடிச்சுக்கொள்கிறேன். நான் வந்து ஏதாவது கேள்வி கருத்துக்கள் சொல்லலாம். ग्रंथराज श्रीमद् भागवतम की, जगत गुरु शिला प्रभुपाद की, निताय गौर प्रेमानंद।